கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். அவன் ஆடுகளை வனாந்தரத்தின் பின்புறத்திலே ஓட்டி தேவ பர்வதமாகிய ஓரேப் மட்டும் வந்தான். மோசே மீதியான் தேசத்து ஆசாரியனாய் இருந்த தன் மாமனாகிய எத்திரோவின் ஆடுகளை மேய்த்து வந்தான். இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில நாம் எத்திரோவை குறித்து படிக்க போகிறோம். எத்திரோ மோசேனுடைய மாமன், சிப்போராளுடைய தகப்பன். நமக்கு ஓரளவு இந்த காரியங்களை படித்திருக்கலாம், கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவாக நாம் அதை கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுக்கு இதை குறித்துதான சில வெளிப்பாடுகள் கிடைத்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு நாம் அதை தேவனுடைய சன்னிதானத்தில் இன்னும் அதிகமாக விளங்கிக் கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கிறது. முதலாவது, இவனுடைய பெயர் எத்திரோ. இது எதிர்பாராத ஒரு சந்திப்பினாலே இவன் மோசேக்கு மாமனாக மாறினான். இல்லாவிட்டால் இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் தேவனுடைய அனாதி தீர்மானத்தின்படி இது நடந்தது. எத்திரோ என்று சொன்னால் மேன்மை என்று அர்த்தம், மேன்மையான என்று அர்த்தம். அவனுடைய அந்த காலத்தில் அவனுடைய தகப்பன் தாய் ஒரு அந்நிய மார்க்கத்தில் இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு எப்படிப்பட்ட பெயர் வைத்திருக்கிறாங்க? மேன்மையான என்ற ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார். மீதியான் தேசத்தை சேர்ந்தவன், மீதியான் தேசத்தில் ஆசாரியனாய் இருந்தவன். அதை குறித்து நாம் பின்னால பார்க்கலாம். ஆனால் அவனுடைய பெயருடைய மகிமையான ஒரு அனுபவம் மேன்மையான. இந்த மார்க்கத்தில் நாம் வந்த பின்பு ஒரு மேன்மையான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டியது அவசியம். ஒரு சாதாரண விசுவாசிகளாக, ஒரு சாதாரண ஊழியர்களாக, ஒரு சாதாரண தேவனுடைய பிள்ளைகளாக, ஒரு சாதாரண தேவனுடைய மனிதர்களாக நாம் இருந்துவிட்டு போய்விடக்கூடாது. எல்லாரும் பலி செலுத்துவார்கள், நம்முடைய பலி மேன்மையாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஜெபம் செய்வார்கள், நம்முடைய ஜெபம் அதைவிட மேன்மையாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஊழியம் செய்வார்கள், நம்முடைய ஊழியம் அதைவிட மேன்மையாக இருக்க வேண்டும். எல்லாரும் சத்தியத்தை சொல்வார்கள், நம்முடைய சத்தியம் அதைவிட மேன்மையான சத்தியமாக இருக்க வேண்டும். எல்லாரும் ஜீவிப்பார்கள், ஆனால் நாம் அதைவிட மேன்மையான ஒரு ஜீவியம் செய்ய வேண்டியது நம்மேல் விழுந்த ஒரு கடமை. ஏனென்றால் மற்றவர்களுக்கு இயேசுவை தெரியும், நமக்கு திருத்துவ தேவனை தெரியும். மற்றவர்களுக்கு பரிசுத்த ஆவியை பற்றி தெரியும், நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் நம் சிரசின் மேல் இருக்கிறது. மற்றவர்களுக்கு சத்திய சுவிசேஷம் தெரியும், நமக்கு உபதேசம் தெரியும். மற்றவர்களுக்கு பரலோகம் தெரியும், நமக்கு பரலோகத்தில் உள்ள மேன்மையான இடங்கள் தெரியும். இப்படி நம்ம வரிசையா சொல்லிக்கிட்டே போலாம். மேன்மையான ஒரு அனுபவம். முதலாவது, யூதா எழுதின நிருபத்தில் 6ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யூதா 6, தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல், அங்கே சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை ஆதி மேன்மை. இது தூதர்களுக்கு அளிக்கப்பட்ட ஒரு அனுபவம். ஒரு மேன்மையான ஒரு அனுபவத்தில் தான் தேவன் தூதர்களை சிருஷ்டித்தார். தூதர்களுடைய சிருஷ்டிப்புங்கிறது ஒரு விலையேற பெற்ற ஒரு அனுபவம். மனுஷனை சாதாரண மண்ணினால உருவாக்கி ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை ஜீவ ஆத்மாவாக தெய்வம் மாற்றினார். ஆனால் தூதர்களை அப்படி அல்ல, அவர்களை காற்றுகளாக தேவன் என்ன செய்தார்? உண்டு பண்ணினார். ரட்சிப்பை சுதந்திரிக்க போல் நிமித்தம் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் கர்த்தர் அவர்களை சிருஷ்டித்தார். தூதர்களுடைய அரசாங்கத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். தூதர்களுடைய அமைப்பே ஒரு விலையேற பெற்ற ஒரு அமைப்பு. ஏனென்றால் சில இடங்கள்ல அவங்க சரீரத்தில் வருவாங்க, சில இடங்கள்ல ஆவியில வருவாங்க, சில இடத்துல சாப்பிடுவாங்க, சில இடத்துல அவங்க சாப்பிட மாட்டாங்க, சில இடத்துல கண்களுக்கு புலப்படுவாங்க, சில இடத்துல கண்களுக்கு புலப்பட மாட்டாங்க, சில இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க தேவனை துதிப்பார்கள், சில இடங்கள்ல தங்களை மறைத்துக் கொள்வார்கள். இப்படி தூதர்களை குறித்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருக்கு. அதுல ஒரு குரூப் தூதர்களுக்கு எப்படின்னா மியூசிக் வச்சிருந்தார். அவனுடைய சரீரம் முழுவதுமே மியூசிக் தான். அவன் கையை அசைச்சா, காலை அசைச்சா, அவன் உடலை அசைத்தால் ஒவ்வொரு அசைவுக்கும் மியூசிக். ஒவ்வொரு இப்ப நீங்க கீபோர்ட்ல ஒவ்வொரு பட்டனை அமுக்கின உடனே ஒவ்வொரு விதமான ஸ்வரம் செய்தே வெளியே வருது. அதுபோல நீங்க எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்தில் படிச்சு பாத்தீங்கன்னா, நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன், அவனுடைய சிருஷ்டிப்பின் டாப் அனுபவம் அங்க சொல்லியிருக்கு. அவ்வளவு பெரிய ஒரு மகிமையான சிருஷ்டிப்பாதான் கர்த்தர் அவனை வைத்திருந்ததாக தன்னுடைய வார்த்தையிலே சொல்லுகிறார். 28:13
நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். ரத்னராகம், புஷ்பராகம், வைரம், படிகப்பச்சை, கோமேதகம், எஸ்பி, இந்திரநீலம், மரகதம், மாணிக்கம் முதலான சகலவித ரத்னங்களும் பொன்னும் உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாளில் உன் மேல வாத்தியங்களும் உன் நாகஸ்வரங்களும் உன்னிடத்தில் ஆயத்தப்பட்டிருந்தது. நீ காப்பாற்றுகிறதுக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப், தேவனுடைய பரிசுத்த பர்வதத்தில் உன்னை வைத்தேன். அக்கினிமயமான கற்கடி நடுவே உலாவினாய். எந்த அளவு அவனை மேன்மைப்படுத்தி வச்சிருந்தாருன்னு பாருங்க. தேவ தூதர்களை ஒரு பெரிய வல்லமை வாய்ந்த ஒரு கூட்டமாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருந்தார். அந்த அளவு தேவன் மேன்மையை கொடுத்திருந்தார். ஆனால் இந்த மேன்மையை, இந்த மகிமையை அந்த தூதர்கள் இழந்தார்கள். அதனாலதான் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்கள் என்று சொல்லியிருக்கு. அதுபோல நமக்கும் கூட இந்த ரட்சிப்பு ஒரு மேன்மையான ரட்சிப்பு. இப்ப ரட்சிப்பு கிடைக்கலன்னா நம்ம எல்லாம் எங்க இருப்போம்னு யோசிச்சு பாருங்களேன். ஒரு சர்டன் டைம்ல நம்மள கர்த்தர் ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் மூலமா சந்திச்சிட்டார். அப்படி சந்திக்காமல் இருந்தால் நம்ம இப்ப எங்க இருந்திருப்போம் யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்த பிசாசு போராட்டங்கள்ல, நமக்கு வந்த வியாதிகள்ல, நமக்கு வந்த விபத்துகள்ல, நமக்கு விரோதமாய் மனிதர்கள் எழும்பின சூழ்நிலைகளில இப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒண்ணு நம்ம குட்டிச்சோரா போய் கிடந்திருப்போம், இல்லாவிட்டா உலக பிரகாரமா பெரிய ஆளா மாறி இருப்போம், இல்லாவிட்டா அழிஞ்சு போயிருப்போம். இந்த மூணுல ஒண்ணு சம்பவிச்சிருக்கும். கரெக்ட் தானா? உண்மைதானே? ஒண்ணு நம்ம அழிஞ்சு போயிருப்போம், இல்ல உலகத்துல நம்முடைய புத்தி, யுக்தி, நம்முடைய அறிவு, நம்முடைய சாமர்த்தியம், ஏமாத்து வித்தைகளை வச்சு நம்ம நெஞ்சிருக்கலாம், ஒரு விதத்துல முன்னேறி போயிருக்கலாம். இல்ல சுத்தமா இன்னைக்கு பின்தங்கிய நிலவரத்துல ஒரு பின்மாற்றத்துல ஒண்ணுமில்லாம கடந்திருப்போம். ஆனா கர்த்தர் நம்மை நேசித்து இந்த மேன்மையை கொடுத்தார். ரட்சிப்பு, கிருபை, வரங்கள், வல்லமை, ஈவு, தாளந்துகள், சபை, ஐக்கியம், சத்தியம், உபதேசம், இந்த தெய்வீக சுபாவம், இவைகளெல்லாம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனா இவைகளை எந்த சூழ்நிலையிலும் நாம் விட்டுவிடக்கூடாது. தூதர்கள் அதை காத்துக்கொள்ள அவர்கள் விட்டுவிட்டார்கள், காத்துக்கொள்ளாமல் விட்டுவிட்டார்கள். ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாத தூதர்களை நித்திய சங்கிலிகளாக கட்டி எங்க வச்சிருக்காரு? நித்திய நியாய தீர்ப்புக்குன்னு வச்சிருக்கிறார். அப்போ மேன்மையை நம்ம இழந்து விடவே கூடாது. எத்திரோ என்று சொன்னால் மேன்மை, நாம் அதை எந்த சூழ்நிலையிலும் இழந்து விடக்கூடாது. எபிரேயர்கள் நிருபம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான். பாத்தீங்களா? இங்கே மேன்மையான பலி என்று சொல்லி இருக்கிறது. அண்ணன் தம்பி ரெண்டு பேருமே ஒரே தாய் பிள்ளைங்க, ரெண்டு பேரும் பலி செலுத்த போறாங்க. ரெண்டு பேரும் பலி செலுத்துற இடத்துல ஒருவனுடைய பலி எப்படி இருந்துச்சு? மேன்மையான பலியா இருந்துச்சு. நாம காணிக்கை கொடுக்கலாம், ஆனா நம்முடைய காணிக்கை மற்றவங்களை விட எப்படி இருக்கணும்? அதிகமாய் மேன்மையாய் இருக்கணும். புரியுதா? நம்முடைய ஜெபம் மற்றவங்களுடைய ஜெபத்தை விட என்ன செய்யணும்? பரலோகத்துக்கு முந்திட்டு போகணும். எந்த விதத்திலையுமே நாம் மேன்மையான காரியங்களை செய்து பழகணும். ஒரு சிலர் சொல்லுவாங்க சீப் அண்ட் பெஸ்ட்னு, கடைசியில் எங்க போய் விழுந்துருவாங்க? விவரம் தெரியாம ஏமாந்துருவாங்க. ஆனா நாம் எதை எல்லாமே உலகத்துல சொல்லுவாங்க எண்ணுவதெல்லாம் உயர்வு உள்ளல். அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது பிலிப்பியர்ல, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, கற்புள்ளவைகளோ, நீதி உள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, இவைகளையே நீங்கள் என்ன செய்து கொண்டிருங்கள்? சிந்தித்துக் கொண்டிருங்கள். அதனால ஆபேலுடைய பலி ஒரு மேன்மையான பலி. நாம் இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு நாம் ஆதி மேன்மையை நிலைத்திருக்க வேண்டும். இரண்டாவது, நம்முடைய பலிங்கிறது ஒன்னு காணிக்கையை காண்பிக்கிறது, இல்லாவிட்டால் நம்முடைய சரீரத்தை ஒப்பு கொடுக்கிற அனுபவத்தை காண்பிக்கிறது. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் இதை பார்க்க முடியும். ரோமர் 12:1 ஜீவ பலி. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். மற்றவங்களுடைய சரீரத்தை அவங்க ஒப்பு கொடுப்பதை காட்டிலும் நாம் நம்முடைய ஆவியாத்மா சரீரத்தை தேவனுடைய பகுதியில ஜீவ பலியா என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும். அதுதான் நம்முடைய மேன்மையான பலி. காயினும் காணிக்கை கொடுத்தான், ஆனா அவனுடைய காணிக்கையை விட இவனுடைய காணிக்கை என்ன செய்தது? சிறப்பாய் இருந்தது. எத்திரோ என்று சொன்னால் மேன்மை. நம்முடைய ஒன்று, நம்முடைய ஆதி மேன்மையை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நம்முடைய பலி மேன்மை உள்ளதாக இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். எல்லா விசுவாசிகளுக்கும் இந்த பிராக்டிஸ் கிடையாது, எல்லா ஊழியர்களுக்கும் இந்த அனுபவம் கிடையாது. இது பவுலை போன்ற ஒரு சில குறிக்கப்பட்ட தேவனுடைய ஊழியர்களுக்கும் சில குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தான் இந்த வெளிப்பாடு இருக்கிறது.
வேதம் சொல்லுகிறது, அவர் அழகாக சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. ஆண்டவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மை வரும்போது இந்த உலகத்துல எல்லாமே குப்பையா மாறிடும் நம்முடைய பார்வையில. அது வரைக்கும் நம்ம பணத்துக்கு பின்னால போயிட்டு இருப்போம், பிள்ளைங்க பின்னால போயிட்டு இருப்போம், மனைவி பின்னால போயிட்டு இருப்போம், புருஷன் பின்னால போயிட்டு இருப்போம், எவனோ எவ்வளவு பின்னால போய்கிட்டே இருப்போம். இல்ல சொத்து சுகம் பிசினஸ் மதிப்பு மரியாதை இப்படி எதுக்கு பின்னாலேயோ போய்கிட்டு இருப்போம். ஆனா கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை என்ற அந்த தன்மைக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது இதெல்லாம் எப்படி தெரியும் நமக்கு? குப்பையுமாக நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாக எண்ணுகிறேன். சரி, இப்போ அந்த ஸ்டாண்டர்டுக்கு எத்தனை பேர் வந்திருப்போம்? இங்க ஒரு 100 பேர் இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேர்ல எத்தனை பேர் இந்த பவுலுடைய ஸ்டேட்டஸ்க்கு வந்திருக்கிறோம்? அது ஊழியக்காரங்களோ விசுவாசிகளோ? இதுக்கு ஒரு 40 வருஷம் ஆகணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்க்க கூடாது. ஆண்டவரை அறிகிற அறிவு நமக்குள்ள உண்டாக 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 நாலேஜ் பெருக பெருக பரிசுத்தரை அறிகிறதே அறிவு. ஆண்டவரை அறிகிற அறிய அறிய சத்தியத்தை அறிய உபதேசத்தை அறிய அபிஷேகத்துக்குள்ள வர இந்த மேன்மையை உணர 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 இந்த உலகம் நமக்கு எப்படி மாறும்? குப்பையாய் மாறும். எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையாய் எண்ணுகிறேன். அந்த லெவல் வர்றதுதான் அறிகிற அறிவின் மேன்மை. அடுத்ததாக எபிரேயர் 11:35 மேன்மையான உயிர்த்தெழுதல். ஸ்திரீகள் சாக கொடுத்த தங்களுடையவர்களை உயிரோடு எழுந்திருக்க பெற்றார்கள். வேறு சிலர் மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படிக்கு விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். நீங்க பைபிளை நீங்க படிச்சு பாருங்க. உயிர்த்தெழுதல்ல பல அனுபவங்கள், பல வரிசைகள் இருக்கிறது. உபதேசத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, பைபிள் வசனங்களின்படி கரெக்டா பாத்தீங்கன்னா உயிர்த்தெழுதல் எத்தனை வருஷம் இருக்கு? 7 வருஷம் இருக்கு. ஒவ்வொரு டைம்லயும் அந்தந்த உயிர்த்தெழுதல் நடக்கும். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவானுமா இருக்கிறார். நித்திரை அடைந்தவர்களில் இயேசு கிறிஸ்து முதற்பலன் ஆனவர். அப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் ஒரு மகிமையான ஒரு அனுபவம். அதே போல சபையின் உயிர்த்தெழுதல்ங்கிறது எடுத்துக்கொள்ளப்படுதல், இல்லாவிட்ட கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுதல், இல்லாவிட்ட கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற நாம் எக்காலம் துணிக்கும் பொழுது மர்வமாகிறது. அது ஒரு அனுபவம், மேன்மையான அனுபவம். அதனாலதான் நீங்க படிச்சு பாருங்க, எபிரேயர் 11 படிச்சு பாருங்க. ஏன் அவர்கள் வாதிக்கப்பட்டார்கள்? ஏன் அவங்க வேதனைப்பட்டாங்க? ஏன் விடுதலை பெற அவர்கள் சம்மதிக்கல? விடுதலை பெற வாய்ப்பு இல்லையா? இப்ப நமக்கு எல்லாருக்குமே குடிக்கலாம், கும்மாளம் அடிக்கலாம், வம்பு பண்ணலாம், சண்டை போடலாம், நடுரோட்ல விழுந்து கிடக்கலாம். ஜனநாயக நாட்டில் எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? உரிமை இருக்கு. ஆனா பவுல் சொல்லுகிறார், ஒன்றும் எங்களுக்கு தகுதியாய் இராது, எல்லாவற்றையும் அனுபவிக்க எங்களுக்கு என்ன உண்டு? அதிகாரம் உண்டு. ஆனா ஏன் நான் கையில வச்சிருக்கிற பைபிள் படி அது எனக்கு தகுதியாய் இராது. உயிர்த்தெழுதல் எப்படியும் செத்துடலாம். ஆனா உயிர்த்தெழுதலுங்கும் போது அதுக்கு வரிசை இருக்கு. அந்தந்த லைஃப் தான் அந்தந்த டைம்ல எழும்பும். கடைசி உயிர்த்தெழுதல போய் எழும்பி என்ன பிரயோஜனம்? கடைசி உயிர்த்தெழுதல் யாருக்கு? ரட்சிக்கப்பட்டவனுக்கும் பாவிக்கும். அதான் என்னது? கடைசி லாஸ்ட். மரித்தோராகிய சிறியோரையும் முதியோரையும் தேவனுக்கு, சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். சமுத்திரம் அங்க இருந்து தன்னிடத்தில் செத்தவனை கொண்டு வந்து நிறுத்தினது, ஒன்னு பாதாளம் கொண்டு வந்து நிறுத்தினது, எல்லாம் நிறுத்தும். அப்போ எல்லாரும் அவனவன் கிரியைக்கு தக்கதான பலன் அடைவான். அந்த லெவலுக்கு நம்ம போயிடக்கூடாது. நம்முடைய உயிர்த்தெழுதலுக்கு பேர் சொல்லி இருக்கிறது என்னது? மேன்மையான உயிர்த்தெழுதல். மேன்மையான உயிர்த்தெழுதலை அடையும்படி அவர்கள் விடுதலை பெற சம்மதியாமல் வாதிக்கப்பட்டார்கள். இது பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. பழைய ஏற்பாட்டிலேயே அவங்க வாதிக்கப்பட்டதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. அக்னி சுவாலைக்குள்ள போயிட்டாங்க, சிங்க கபில போய் விழுந்தாங்க. அந்த அளவு அவங்களுக்கு பாடுகள் வேதனைகள் இருந்தது. ஆனாலும் மேன்மையான உயிர்த்தெழுதல் அவங்க மைண்ட்ல நினைச்சிருச்சே, இருந்துகிட்டே இருந்துச்சு. நமக்கு இருக்கா? எங்கேயோ போவோம் பரலோகத்துக்கு, எப்படியோ போவோம், எங்கேயோ பரலோகத்துல ஒரு மூலைக்கு போய் சேர்ந்துட்டா அப்படி ஒண்ணு இங்க கன்செஷன் ரேட்ல யாரையும் பரலோகத்துக்கு என்ன செய்ய போறது இல்லை, ஆண்டவரே கொண்டு போறது இல்லை. விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி விலையேற பெற்ற சபையை என்ன செய்யறாரு? உருவாக்க விரும்புகிறார். கரை திரை பிழை முதலானவைகள் இல்லாமல் மகிமையுள்ள சபையைத்தான் கர்த்தர் கொண்டு போய் சேர்க்க விரும்புகிறார். அதனால இந்த விஷயத்துல நம்முடைய உயிர்த்தெழுதல்ங்கிறது மேன்மையான உயிர்த்தெழுதல். ஏன் பெந்தேகோஸ்காரன் மருந்து எடுக்க மாட்டேங்கிறான்? ஏன் அவன் சாகுறான்? ஏன் அடிபடுறான்? ஏன் இப்படி ஒப்பு கொடுக்கணும்? இப்படித்தான் சாகணுமா? இந்த சின்ன வயசுல சாகணுமா? இதெல்லாம் கொஸ்டின் வந்துகிட்டே இருக்கும். மேன்மையான உயிர்த்தெழுதலை முதல் இயேசு கிறிஸ்து சந்தித்தார்.
எந்த எருசலேமில் பிசாசை துரத்தினாரோ, அற்புதங்களை செய்தாரோ, மரித்தோரை எழுப்பினாரோ, எந்த தெருவில் இயேசு கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர் ஓசன்னா என்று ராஜா போல பவனி வந்தாரோ, அதே வீதிகளிலே சிலுவை சுமந்து அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு காயப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு ரத்தம் சிந்தி என்ன செஞ்சார்? அவரு மரித்தார். அதனால இந்த மரணத்தை பத்தி நம்ம அதுக்கு காரணம் எதுக்காக? மேன்மையான உயிர்த்தெழுதலுக்காக. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை அவர் என்ன செய்தார்? பெற்றுக்கொண்டார். அப்ப அந்த அனுபவம் நம்ம பெறணும்னு சொன்னா இங்கே இந்த பாடுகள் எல்லாம் நமக்கு என்ன உண்டு. அதனாலதான் விடுதலை பெற சம்மதியாமல் அவர்கள் வாதிக்கப்பட ஒப்பு கொடுத்தார்கள். நாமும் வாதிக்கப்பட ஒப்பு கொடுக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற உயிர்த்தெழுதல் எப்படிப்பட்டது? அடுத்ததாக எபிரேயர்களின் நிருபம் 11ஆம் அதிகாரம் 15, 16. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. அதையல்ல, அதிலும் மேன்மையான பரம தேசத்தையே விரும்பினார்கள். அந்த அவர்கள் விரும்பினது எது? சாதாரண கானான் தேசம் அல்ல, சாதாரண எகிப்து அல்ல. அவங்க விரும்பினது என்னது? மேன்மையான பரம தேசத்தை. நாம இந்த உலகத்தை நம்ம விரும்புறது இல்ல. இந்த உலகத்துல கேவலங்கள், அவமானங்கள், இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய கூலி. ஆனா இதுக்கு இப்படி நம்ம இந்த உலகத்துல அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கிற மகிமையான அனுபவம் மேன்மையான பரமதேசம். அன்றைக்கு அந்த ஜனங்களுக்கு எகிப்திலிருந்து கானான் போறது சொர்க்கத்துக்கு போன மாதிரி இருந்துச்சு. நமக்கு இந்த உலகத்திலிருந்து இனிவரும் உலகத்துக்கு போறது என்னது? பரலோகத்துக்கு போறது. நமக்கு அதுதான் பரம கானான். அதனால எப்பொழுதுமே நீங்க மேன்மையானவைகளை சிந்திங்க. பலி செலுத்தினா மேன்மையா செலுத்துங்க. உங்களுடைய ஆதி மேன்மையை நீங்கள் காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைங்கிறது பிரதிஷ்டையின் ஜீவியத்தை காண்பிக்கிறது. அடுத்ததாக, நாம் இந்த பாதைகளில் போகும்போது வேதனைகள் வர்றதை பத்தி நீங்க பயப்படாதீங்க. இவைகள் உங்களுக்கு மேன்மையான உயிர்த்தெழுதலை கொண்டு வருகிறது. இவைகள் மேன்மையான பரமதேசத்துக்கு உங்களை வழி நடத்துகிறது. எப்ப நமக்கு மேன்மை கிடைக்கும்? ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடைக்கும். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை கிடைக்கும். இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறது, அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அதுக்கு காரணம் அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லி இருக்கிறது, அவர் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? இயேசுவாக இருந்தாலும் இந்த மார்க்கத்தில் வரும் பொழுது, சரியான ஒரு பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறும் பொழுது மாத்திரமே நாம் நன்மை செய்கிறவர்களாய் மாறுகிறோம். அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். அபிஷேகம் இல்லாமல் ஒரு மனிதன் நன்மை செய்ய முடியாது. ரோமர் 7ஆம் அதிகாரம் கடைசியில பவுல் தன்னுடைய அறிக்கையில சொல்லும் பொழுது, நன்மை செய்ய எனக்கு விருப்பம் உண்டு, ஆனா நன்மை செய்வது என்னிடத்தில் இல்ல. ஆனா ரோமர் 8:2 சொல்லுகிறாரு, கிறிஸ்துவின் பிரமாணம் என்னை பாவ மரணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு நான் இப்போ நன்மை செய்யக்கூடியவனாய் மாறுகிறேன். அதனால இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம்? ஒரு தேவனுடைய பிள்ளை நன்மை செய்யும் பொழுது அவனுக்கு என்ன கிடைக்குது? மேன்மை கிடைக்கிறது. ஒன்று. இரண்டாவதாக, மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18:12. அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. நீதிமொழிகள் 18:12 படி மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. தாழ்மை இருந்தா கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். எவ்வளவு நீங்க தேவனுடைய சன்னிதானத்தில் உங்களை தாழ்த்திக்கிட்டே இருக்கீங்களோ. நான் போன வாரம் கேரளா போயிருக்கும்போது அங்க ஒரு சகோதரன், ஒரு வயசான ஐயா, அருமையான சாட்சி சொன்னார். ஏன்னா அந்த சாட்சி இருக்கு, ஆனா மலையாளத்தில் இருக்கும். அவரை ஆண்டவர் எப்படி அவரை டச் பண்றாரு. ஒவ்வொரு ட்ரிப்பும் அந்த தேவ தூதர்கள், அந்த பரலோகத்திலிருந்து இடிமுழக்க சத்தம் எத்தனை தரம் தனக்கு கேட்டதுன்னு அருமையா சொல்றார். அப்படி சொல்லும் பொழுது அவருக்கு பரலோக தரிசனம் கொடுக்கிறார். இவர் பரலோகத்துக்குள்ள போறார். அங்க போனா அதனுடைய தன்மையெல்லாம் பார்க்கும்போது இவர் எப்படி மிரண்டு நிற்கும் போது, ஆண்டவரே இது என்ன சுவாமி, என்னால இந்த சூழ்நிலையை சகிக்க முடியலையே, இவ்வளவு மகிமை. அப்போ உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னை நெஞ்சுக்கிட்டே இரு, தாழ்த்திக்கிட்டே இரு, இன்னும் தாழ்த்து, இன்னும் தாழ்த்து, இன்னும் தாழ்த்து, நீ தாழ்த்திக்கிட்டே இரு, நான் உனக்கு எல்லாத்தையும் காட்டிக்கிட்டே போறேன்னு சொன்னாங்க. எப்படி இருக்கும்? நம்ம தாழ்த்துறதுன்னு என்ன நினைக்கிறோம்? எந்திரிச்சு நிக்கிறவங்க உட்கார்றது தான் தாழ்மைன்னு நினைக்கிறோம். அப்படி அல்ல. நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கு. அது இயேசுவினுடைய குணாசீலம்.
எவ்வளவு நம்ம தாழ்த்துறோமோ அவ்வளவு நம்மை மேன்மைப்படுத்துகிறார். தாழ்மைக்கு முன்னானது, மேன்மைக்கு முன்னானது என்னது? தாழ்மை. இந்த மேன்மைக்குள்ள வந்துட்ட பிறகு நீங்க ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் செய்யணும். ஆதியாகமம் 49 சொல்லுகிறது, யாக்கோபு சொல்கிறார், என் மேன்மையே நீ அவர்கள் கூட்டத்தில் சேராதே. 49:6. என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே, என் மேன்மையை அவர்கள் கூட்டத்தில் நீ சேராதே. தன்னுடைய பிள்ளைகளை ஒரு கூட்டத்தை மேன்மையா சொல்றான், ஒரு கூட்டத்தை தவறா குறைவா சொல்லுகிறார். இந்த குறைவா சொல்லுகிற கூட்டத்துல மேன்மையா சொல்லப்பட்ட ஜனங்கள் என்ன செய்யக்கூடாது? சேர கூடாதுன்னு சொல்றாரு. எல்லாம் ஒரே தாய் பிள்ளைங்க, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள், எல்லாம் யாக்கோபனுடைய சந்ததிகள். மொத்தம் 12 பேர் அப்படி நிக்கிறாங்க. 12 பேரை பத்தி கடைசி வார்த்தை சொல்லிட்டு இருக்கும்போது மற்றவங்களை பத்திலாம் அழகாக சொல்லிக்கிட்டே வரும்போது ஒரு கூட்டத்தை பத்தி சொல்றாரு, என் மேன்மையே இந்த 12 பேர்ல 10 பேர் கூட்டத்தில் நெஞ்சிடாத, நீ சேர்ந்துடாத, ரகசிய ஆலோசனைக்கு இடைபடாத, உடன்படாத. இதுல இருந்து என்ன விளங்கிக் கொள்றோம்? சபைக்குள்ள இருந்தாலும் நீ மேன்மையானவனாய் மாற வேண்டுமானால் சபைக்குள்ளேயும் ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இருக்கு. ஒரே தகப்பனுடைய பிள்ளைகள் தான், நமக்கு எல்லாரும் ஒரே ஆண்டவர் தான். ஆனா இதுக்குள்ளேயும் வித்தியாசமான வாழ்க்கை வாழக்கூடியவர்கள், தாறுமாறாய் வாழக்கூடியவர்கள் உண்டு, பின்மாற்றக்காரர்கள் உண்டு, மாம்சத்துக்குரியவர்கள் உண்டு, ஆவிக்குரிய ஜீவித்தில் குழந்தைகள் போன்ற உள்ளவர்கள் உண்டு, பேதகங்கள் உள்ளவர்கள் உண்டு, ஏற்றத்தாழ்வு உள்ளவர்கள் உண்டு, விகற்பமான சிந்தை உள்ளவர்கள் உண்டு. இவைகளையும் நீ பகுத்தறிந்து என் மேன்மையே நீ அவர்கள் கூட்டத்தில் என்ன செய்யாத? சேராது. சரி, எத்திரோவனுடைய அர்த்தம் மேன்மை. அடுத்ததாக இந்த எத்திரோவை இன்னொரு இடத்துல வேற பேர் சொல்லி கூப்பிடுறார். என்னாகமம் 10:29. என்னாகமம் 10:29. அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரெகுவேல். முதல்ல என்ன பேர் இருந்துச்சு அவனுக்கு? என்ன பேரு? எத்திரோ. இப்போ அதே பைபிள் இன்னொரு நேமை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது. என்ன பேரு? ரெகுவேல். அடுத்து நியாயாதிபதிகள் 4:11 பாருங்க. இங்க இந்த என்னாகமம் 10:29 ரெகுவேலின் மகனாகிய ஓஃபா அப்படின்னு இருக்கும். அடுத்து நியாயாதிபதிகள் 4:11 வாசிங்க. கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராயிருக்கிறார். இப்போ இந்த இடத்துல என்னாகமம் 10:29 ரெகுவேலுடைய பையன் ஓஃபான் இருக்கு. நியாயாதிபதிகள் 4:11 மோசேயின் மாமனாகிய ஓஃபான் இருக்கு. அப்ப இதுல இருந்து அவனுக்கு 3 பெயர் இருந்தது போல ஒரு விளக்கம் இருக்கு. வித்தியாசமான ஒரு இது. ஒன்று அது பிரிண்டிங் மிஸ்டேக்கோ இல்ல மாற்றியோ ஏதோ ஒரு சம்பவம் அங்க என்ன செஞ்சிருக்கு இருக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது இந்த இடத்துல என்னாகமம் 10:29 அவனுடைய பெயர் ரெகுவேல். கவனிங்க, ரெகுவேல்னா என்ன அர்த்தம்? ரெகுவேல் அப்படின்னு சொன்னா தேவனுடைய சிநேகிதன் அர்த்தம். ரெகுவேலுடைய பெயருக்கு அர்த்தம் என்னது? தேவனுடைய சிநேகிதன். இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு ஆண்டவர் தான் நம்முடைய ஃப்ரெண்டு. உங்க ஃப்ரெண்டு எல்லாம் யாரு அப்படின்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு, இந்த ஃப்ரெண்டு. இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு இந்த ஃப்ரெண்டு கதையே இருக்கக்கூடாது. இந்த இடத்துல வந்த பின்பு நமக்கு ஒரே ஒரு ஃப்ரெண்டு. யாருதான்? யாரு? உன்னத பாட்டு 5ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 16ஆம் வசனம். அவர் வாய் மிகவும் மதுரமாய் இருக்கிறது, இவர் முற்றிலும் அழகுள்ளவர், இவரே என் நேசர், எருசலேமின் குமாரத்திகளே இவரே என் சிநேகிதர். இவரே என் சிநேகிதர். நாம இந்த வாழ்க்கையில புருஷன் மனைவி கூட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி போயிடணும். சண்டை போட்டுட்டு கிடைக்கக்கூடாது. ஃப்ரெண்டுங்க பாத்தீங்கன்னா அடிச்சுடுவாங்க, திருப்பி 10 நிமிஷத்துல நெஞ்சிருவான், ஒரே வண்டியில் ஏறி போயிடுவான். நீங்க ஒரு ஃப்ரெண்டு போல இருக்கணும் குடும்பம். ரூத் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க? ரூத்னா என்ன அர்த்தம்? ரூத்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், ஸ்நேகிதி அப்படின்னு அர்த்தம். போவாஸ் அவளை தான் விவாகம் பண்ணினான். அதனாலதான் நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். ஒரு மனைவி ஸ்நேகிதி இல்லாவிட்டால் தோழி.
உனக்கு ஒரு தோழி. மல்கியாவின் புஸ்தகத்துல 2ஆம் அதிகாரத்துல அவள் ஒரு தோழின்னு சொல்லியிருக்கு. 14ஆம் வசனம். ஏன் என்று கேட்கிறீர்கள்? கர்த்தர் உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் சாட்சியாயிருக்கிறார். உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. உன் தோழியும் உன் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு துரோகம் பண்ணினாயே. அப்ப இந்த இடத்துல ஒரு நல்ல ஃப்ரெண்டு யாருதான்? நாம் அவருக்கு ஃப்ரெண்டு, அவர் நமக்கு ஃப்ரெண்டு. இப்ப ஃப்ரெண்டுன்னு சொன்னா மணிக்கணக்கா பேசிக்கிட்டே இருக்கிறது, போனை கீழே வைக்கிறது இல்ல. அது சூடாயிடும், அந்த பேட்டரி எல்லாம் சூடாகி கொதிச்சிடும், காதுக்குள்ளேயே வச்சுக்கோ. அப்படி இல்ல. இந்த உண்மையான ஃப்ரெண்டுன்னா உலக பிரகாரமான நண்பன்ட்ட நீ எவ்வளவு தொடர்பு வச்சிருக்கிறியோ அந்த அளவு நீ யார்ட்ட தொடர்பு வச்சிருக்கணும்? ஆண்டவர்ட்ட உனக்கு தொடர்பு இருக்கணும். அவ்வளவு நேரம் உன்னால முழங்கால் நிக்க முடியுமா? அவ்வளவு நேரம் கைகளை உயர்த்த முடியுமா? அந்த அளவு ஃப்ரெண்ட்கிட்ட பேசுற நேரம் தேவனுடைய சமூகத்தில் உன்னால களி கூற முடியுமா? உன்னுடைய டைம் அதுல ஸ்பெண்ட் பண்ண முடியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க. ஏசாயா 41:8 பார்க்கும் பொழுது ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியேன் கர்த்தர் கூப்பிடுறார். ஏசாயா 41:8. என் தாசனாகி இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. என் சிநேகிதனாகிய ஆபிரகாமின் சந்ததியே. ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு வர்றாரு. ஊர் என்னும் கல்தேய தேசத்திலிருந்து அவனை அழைத்து அழகா கானானுக்கு கொண்டு வரும் பொழுது அவனுக்கும் அவருக்கும் இருந்த தொடர்பு எப்படி அவர் வர்ணிக்கிறாரு? என் அடிமையாகிய ஆபிரகாமே. அப்படியா சொன்னாரு? என்ன சொன்னாரு? என் சிநேகிதன். யாக்கோபுல 2ஆம் அதிகாரத்தில் நீங்க படிச்சு பாருங்க. யாக்கோபு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேறிற்று. அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். அவன் தேவனுடைய சிநேகிதன் என்று எண்ணப்பட்டான். ரெகுவேல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? தேவனுடைய சிநேகிதன். மனுஷனுடைய மனுஷியுடைய சிநேகிதன் சிநேகிதன் இல்ல, தேவனுடைய சிநேகிதன். ஒரு தேவனுடைய பிள்ளை இந்த மார்க்கத்தில் வந்த பிறகு உங்களுக்கு ஆண்டவர் தான் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. நீங்க லூக்கா எழுதின சுவிசேஷத்தை படிச்சு பாருங்க. 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், என் சிநேகிதராகிய உங்களுக்கு சொல்லுகிறேன். இயேசு தம்முடைய சீஷர்களை பார்த்து இந்த வார்த்தையை சொன்னார். நாம் ஆண்டவருடைய சிநேகிதர் என்று நாம் வெளிப்படுத்த வேண்டும். தேவனுடைய சிநேகிதர்களாக நாம் வாழ்ந்து காட்ட வேண்டியது அவசியம். இன்னைக்கு எத்தனை பேர் நாம் ஆண்டவருடைய சிநேகிதர்களாக இருப்போம்? நம்ம எத்தனை பேர் ஆண்டவருடைய சிநேகிதர்களாக வாழ்ந்து இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க. யோவான் 15:14. யோவான் 15:14. நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால் என் சிநேகிதராய் இருப்பீர்கள். ஆண்டவருடைய சிநேகிதரா நம்ம மாறணும்னா அவர் சொல்றதெல்லாம் செய்யணும், அவர் கற்பிக்கிறதெல்லாம் நாம் செய்யணும். நம்முடைய வாழ்க்கையில இதை பிராக்டிஸ் பண்ணணும். நம்ம சொல்றதுக்கு கீழ்ப்படியலன்னா அவருடைய ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஒரே மைண்ட்ல இருக்கிறவனுக்கு பேரு தான் ஃப்ரெண்டு. இன்னைக்கு பாருங்க, உலகத்துல ஃப்ரெண்டுங்க சேர்ந்துட்ட பிறகு அவன் நன்மையிலையும் ஒன்னா போறான், தீமையிலையும் என்ன செய்யறான்? ஒன்னா போறான். இந்த மார்க்கத்தில் வந்துட்ட பிறகு ஆண்டவர் நம்முடைய ஃப்ரெண்டா இருக்கணும், இல்லாவிட்டா தேவன் நம்முடைய சிநேகிதரா இருக்கணும். தேவனுடைய சிநேகிதர்களாய் நம்ம இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில எந்த பாதையில ஆண்டவர் நடத்தணும் நம்ம சந்தோஷமா போவோம். இதுதான் ரெகுவேலுடைய அர்த்தம். 3வது நியாயாதிபதிகள் 4:11. அந்த இடத்துல ஓஃபான் இருக்கு. என்னாகம 10:29 ரெகுவேலின் மகனாகிய ஓஃபான் இருக்கு. இந்த இடத்துல மோசேயின் மாமனாகிய ஓஃபான் இருக்கு. வாசிங்க. கேனியனான ஏபேர் என்பவன் மோசேயின் மாமனாகிய ஓபாபின் புத்திரராயிருக்கிற ஓஃபான் சொல்லிருக்கு. அது வெவ்வேறு ஆளாக இருந்தாலும் இந்த அர்த்தத்தை மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓஃபா அப்படின்னு சொன்னா காப்பாற்றினவன் அர்த்தம், இல்லாவிட்டால் அன்போடு சீராட்டுபவன் அர்த்தம். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில நம்ம மற்றவங்களை எப்படி சீராட்டுறோம்? தாம் பிள்ளைன்னா அழகா தாளாட்டுவாங்க, அடுத்த பிள்ளைன்னா தாளாட்டுவாங்களா? இது என்ன இப்படி கத்திக்கிட்டே கிடக்குது அப்படிமாங்க. ஆனா தாம் பிள்ளைன்னா சொல்லுவாங்களா எப்படி? அதெல்லாம் அழகா எடுத்து பாலூட்டி சீராட்டி ஒரே பாட்டு பாடி அதுக்கு என்னென்ன செய்யணுமோ செஞ்சிருவாங்க. ஓஃபான்னு சொன்னா சீராட்டி காப்பாற்றுபவன், அன்புடன் சீராட்டுபவன். அந்த அளவு அவன் ஒரு அந்நிய மனுஷன் தான். ஆனா மற்றவங்களை காப்பாற்றுகிற விஷயத்துல
அவன் ஒரு மேன்மையான ஆள். சரி, நான் இப்ப அவனை பற்றி நான் உங்களுக்கு பேச விரும்புகிறேன். எத்திரோ மேன்மையானவன், ரெகுவேல் தேவனுடைய சிநேகிதன், ஓஃபா அன்புடன் சீராட்டுபவன், காப்பாற்றுவோம். இவனுடைய வாழ்க்கையில நம்ம திரும்பி வருவோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படிக்கு அங்கே வந்து தண்ணீர் மொண்டு. முதலாவது அவனை குறித்து நம்ம படிக்கும் போது அவனுக்கு ஆடுகள் இருந்தது. நம்முடைய ஜீவிதத்துல ஆடுகள் எதை காண்பிக்கிறது? ஆடுகள் சாந்தத்தை காண்பிக்கிறது. இயேசு கிறிஸ்து சாந்தமான ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். இன்னொரு இடத்துல சாதுவான ஆட்டுக்குட்டி என்று அழைக்கப்பட்டார். பழைய ஏற்பாட்டுல சாதுவான ஆட்டுக்குட்டின்னு ஒரு வார்த்தை இருக்கு. இன்னொரு இடத்துல சத்தமிடாத ஆட்டுக்குட்டி, இன்னொரு இடத்துல வாய் திறவாத ஆட்டுக்குட்டி. இந்த ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டிஃபரெண்ட் இருக்கு. சத்தமிடாதன்னு ஒரு தன்மை, இன்னொன்னு என்னது, வாயே திறக்காது. வாசிங்க, இந்த வசனங்கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 11:19 சாதுவான ஆட்டுக்குட்டி. நான் அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்படும் சாதுவான ஆட்டுக்குட்டி. சாதுவான ஆட்டுக்குட்டி. அடுத்து வாய் திறவாத. ஏசாயா 53:7 தன்னை மயக்கத்திருக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார். திறக்கிறதே இல்ல, சத்தம் போடுறதில்ல, வாயை திறக்கிறது இல்ல. எத்திரோவுக்கு மெயினா இருந்தது அவனுடைய வாழ்க்கையில ஆடுகள். அது எதை காண்பிக்கிறது? சாந்தத்தையும் மனத்தாழ்மையும் காண்பிக்கிறது. இயேசுனுடைய தன்மையே ஆட்டுக்குட்டி. சீயோன் மலையில ஆட்டுக்குட்டியானவரோடு என்றுதான் சொல்லியிருக்கு. தமிழ் பைபிள்ல, நம்ம பைபிள்ல வந்து ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டின்னு இருக்கு. ஆர்சி பைபிள் எப்படி இருக்கு? செம்மறியாடு செம்மறியாடு செம்மறியாடுன்னு சொல்லி. ஏன்னா ஆட்டுலயே 2 வித்தியாசம் இருக்கு. ஒன்னு என்னது, வெள்ளாடு, இன்னொன்னு செம்மறியாடு. வெள்ளாடு வந்து நஞ்சிலேயே 4 வாய் திங்கும் சொல்லுவான். எது கொடுத்தாலும் கொஞ்சம் தின்னு பாத்துரும் அது. ஆனா செம்மறியாடு அப்படிலாம் கிடையாது. செம்மறியாடு வந்து சாஞ்ச பக்கம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், சாஞ்சிக்கிட்டே இருக்கு. எல்லாம் குப்பையில போய் விடுதுன்னா இது வாடு குப்பையில விடும். அது ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறதா அதனுடைய பாலிசி. செம்மறியாடை குறித்து சொல்லி இருக்கிறது வலது பக்கத்தில் நிற்கிறவர்கள், வெள்ளாட்டை குறித்து சொல்லி இருக்கிறது இடது பக்கத்தில் நிற்கிறவர்கள். செம்மறியாடு பிதாவின் வாருங்கள், என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே உள்ளே வாருங்கள் என்று பிதாவினால் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு போகிறவர்கள். வெள்ளாட்டு கூட்டம் பிசாசுக்கும் அவன் தூதர்களுக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட இடத்துக்கு போகிற கூட்டம். சரி, இங்கே நான் வாசிக்கும் பொழுது அவனுக்கு ஆடுகள் இருந்தது. நம்முடைய ஜீவியத்துல எவ்வளவு தெய்வீக சுபாவங்கள் இருக்கு. ஆடுகள் இருந்ததுன்னு சொன்னா சாந்தம் மனத்தாழ்மை எவ்வளவு இருக்கு. பிசாசு இதைத்தான் நம்ம இருந்து கொள்ளையடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான். யோபு 1ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஒருத்தன் ஓடி வந்து சொல்றான், எல்லா ஆடுகளையும் ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்றான். 16ஆம் வசனம். இவன் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் வேறொருவன் வந்து வானத்திலிருந்து தேவனுடைய அக்கினி விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டரித்து போட்டது. ஆடுகளை அக்கினி இறங்கி சுட்டரித்து போட்டது. எப்படி இருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில ஆடுகளை அழிக்கும்படியாக பல வல்லமைகள் இறங்கும். அதனால் நீங்க ஆடுகளை பாதுகாக்க வேண்டும். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். உங்களுக்கு ஆடுகள் இருக்கா? ஒன்று. இரண்டாவது, அதே வசனத்துல அவன் ஒரு ஆசாரியன். அவன் ஒன்று ஆசாரியன். வெளிப்படுத்தல் 1:6. நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்னென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆசாரியன் என்று சொல்லுகிறவன் புதிய ஏற்பாட்டு கணக்குப்படி இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்டவன். நம்முடைய ஜீவியத்தில் எப்பொழுதுமே இயேசுவின் இரத்தத்தை நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய பாவ கரைகள் என்ன செய்யும், நீக்கிக்கிட்டே இருக்கும். மண்ணார்கிட்ட போனீங்கன்னா நம்ம வீட்டுல பாத்தீங்கன்னா வாஷிங் மிஷின் இருக்கும், ஏதாவது லோஷன் இருக்கும், ஏதாவது பவுடர் இருக்கும், அப்படித்தான் நம்ம வச்சிருப்போம். ஆனா வண்ணான்ட்ட போனீங்கன்னா அவன் மெயினா எதை வச்சிருப்பான், சவுக்காரம் வச்சிருப்பான். போட்டு அவிச்சு எடுத்துருவான். மாறாத கரைகளே கிடையாது. கரையெல்லாம் அடிச்சது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்முடைய எல்லா பாவங்களையும் நீக்கி சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அதனாலதான் ஆசாரியன் சொன்னா இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டவன். இந்த மார்க்கத்தில் வந்த பின்பு எப்பொழுதும் ஒரு கழுவப்பட்ட அனுபவத்தை நீங்க காத்துக்கொள்ளணும்.
ஒருவேளை உங்களுக்கு வேலை பிஸி, டைம் இல்ல அப்படின்னாலும் ஒரு 10 நிமிஷமாவது உட்கார்ந்து நைட்ல ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து அழுது சரிப்படுத்தி, ஆண்டவரே இன்னைக்கு பிரயாணத்துல இப்படி பார்த்துட்டேன், இப்படி நடந்துருச்சு, இப்படி பேசிட்டேன், இப்படி நான் பேசிருக்க கூடாது, நடந்து கொண்டிருக்க கூடாது, இந்த இடத்துல நான் தேவசித்தம் இல்லாம போயிட்டேன், இப்படி கொஞ்ச நேரம் உட்கார்ந்து என்ன செய்யணும்? சரிப்படுத்தணும். அதை நம்ம செய்யறது நம்முடைய வீட்டை பாதுகாக்கிறது மாதிரி. ஒருத்தர் வீட்டுக்குள்ள போறான், வேகமா போறான், அப்படியே போய் படுத்துருவானா? என்ன செய்யறான் சொல்லுங்க? போகும்போதே வீட்டெல்லாம் தனக்குள்ளேயே லாக் பண்ணிட்டே தான் என்ன செய்யறான்? போறான். அவன் லைட் ஆஃப் பண்றான். எல்லாமே சிக்கனமா செய்யறது போல நாமும் அப்படி செய்யணும். 1:3:1 பாத்தீங்கன்னா, அந்த மணவாட்டி போய் வீட்டுல தூங்குறதுல, தூங்கும் போது படுக்கை அறையில் ஆத்துமநேசரை தேடினாள். வாசிங்க 3:1. ராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்துமநேசரை தேடினேன், தேடியும் நான் அவரை காணவில்லை. தேடி காணவில்லை. எப்படி இருக்கும்? படுக்கையில போன பிறகு யாரை தேடினாளா? ஒரு மணவாட்டி யாரை தேடணும்? நேசரை தேடினாள், காணவில்லை. சரி, காலையில பாத்துக்கலாம் அப்படின்னு படுத்துக்கிட்டாளா? அடுத்து நான் எழுந்து நகரத்தின், அவ்வளவுதான். அதுக்கு பிறகு நீ படுக்க உனக்கு அவசியம் இல்ல. நேசரை தேடு. நைட்டோட நைட்டா எழுப்பி போனா, தேடி 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 அலைஞ்சு கண்டுபிடிச்சு தன் தாயின் வீட்டிலும் தன்னை பெற்றோரின் அறையிலும் கொண்டு வந்து விடு மட்டும் அவரை பற்றி கொண்டேன். அதுதான் ஒரு விசுவாசி, ஒரு ஊழியக்காரனுடைய சரியான ப்ராசஸ், ஒரு கான்செப்ட். அதுதான் சரியான வாழ்க்கையே. அதுதான் டெய்லி நைட்டு நீங்க தேவ சமூகத்துல வீட்டுல போய் உங்களோட குடும்ப ஜெபமோ இல்ல தனி ஜெபமோ பண்ணும்போது ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து யாரை தேடணும்? ஆத்துமநேசரை தேடணும். எங்க மிஸ் பண்ணிட்டோம், எங்க நம்ம துக்கப்படுத்திட்டோம், எந்த இடத்துல தேவ சமூகத்தை இழந்தோங்கிறத ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து அனலைஸ் பண்ணணும். எங்க கோவப்பட்டோம், எங்க அவசரப்பட்டுட்டோம், எங்க புத்தி இல்லாம செஞ்சிட்டோம், எங்க மிஞ்சின காரியத்துல தலையிட்டோம், எங்க பெரிய கருமங்கள்ல தலையிட்டுட்டோம், எங்க வேண்டாத காரியங்கள்ல போய் விழுந்துட்டோம், இதெல்லாம் கிளியர் பண்ணணும். எந்த இடத்துல நம்ம ஆண்டவரை மிஸ் பண்ணிட்டோம், அந்த பிரசன்ஸ் ஆஃப் காடை எங்க விட்டுட்டோங்கிறத கண்டுபிடிச்சு திருப்பி அங்க போய் என்ன செய்யணும்? அதை பெற்றுக்கொள்ளணும். ஒண்ணுமே இல்லாம நம்ம தேவ சமூகத்தை இழந்துட்டு ரோட்ல சுத்தி அடுத்த நாள் பிசாசு ஈஸியா அடிச்சுட்டு போயிருவான். நைட்டு கெட்ட சொப்பனமும் பொல்லாத ஆவிகளும் போராட்டமும் தூக்கம் இல்லாமலும் இப்படித்தான் நம்ம அலக்கழிய வேண்டியிருக்கும். ஆண்டவரை உங்க வீட்டுக்கு உங்க பெற்ற உங்க அறைக்குள்ள கொண்டு வந்துட்டு நீங்க தூங்குங்க. அது இளைப்பாறுதலையும் சமாதானத்தையும் உங்களுக்கு கொண்டு வரும். இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டவன் ஆசாரியன். அடுத்து யாத்திராகமம் 2:16 சொல்லியிருக்கு, அவனுக்கு 7 குமாரத்திகள். இது எதை காண்பிக்கிறது? இது நம்முடைய ஜீவியத்தில் வருகிற பலவீனங்களை காட்டுகிறது. 1-2 பலவீனம் இல்ல. இன்னைக்கு நம்ம ஆளுங்க அதிகமான பலவீனம். 7ங்கிறது பூர்ணம், ஃபுல்லா பலவீனம் தான். அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவன் மீதியான் தேசத்து ஆசாரியன். நம்முடைய ஜீவியத்துல நாம் சரியா இந்த இயேசுவின் ரத்தத்தினால இந்த கழுவப்பட்ட ஐக்கியத்தை சரியா காத்துக்கலன்னு சொன்னா நமக்குள்ள உருவாகிறது எல்லாமே பலவீனமா மாறும். ஆண் குழந்தை தான் எங்க போச்சு? வெளிப்படுத்தல் 12:5 படி ஆண் பிள்ளை தான் எங்க போச்சு? சிங்காசனத்துக்கு போச்சு. பெண் பிள்ளை போக முடியல. அந்த ஸ்திரீ கைவிடப்பட்ட நிலவரத்தில் போனார். நமக்குள்ள எத்தனையோ காரியங்களை உருவாகுது, ஆனா பலவீனமாவே உருவாகிடக்கூடாது. எத்தனை பலவீனம் இருக்கு? எத்தனை விஷயத்துல இருந்தா நம்ம பலவீனமா இருக்கோம்? சுவாப ரீதியில பாருங்க, பழக்க வழக்கங்களை பாருங்க, ஆவிக்குரிய விஷயத்துல பாருங்க, விசுவாசத்துல பாருங்க, குடும்ப காரியத்துல பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அடுத்து மனசாட்சியில உங்களுக்கு பலவீனம் வரக்கூடாது. மனசாட்சியில பலவீனம் வரும்போது ஒருத்தன் கோயிலை விட்டு ஓடிடுறான். மனசாட்சியில பலவீனம் வந்த உடனே அவன் ஜெபிக்க மாட்டான். ஏன்னா அங்க உள்ள என்ன செஞ்சுட்டு இருக்கு? இடிச்சுக்கிட்டே இருக்கும். நீ அப்படி செஞ்சுட்டு இப்படி செஞ்சுட்டு அதை பண்ணிட்டு இதை பண்ணிட்டு அங்க தலையிட்ட, இதெல்லாம் தேவையில்லாதது, தெய்வீகம் இல்லாதது, பரிசுத்தம் இல்லாதது. நீ ஜெபிச்சா எப்படி கேட்கும்? மனசாட்சி இடிக்கும். நம்ம ஜெபிக்க மாட்டோம். நம்ம கோயிலுக்கு போனா எப்ப பார்த்தாலும் பிரசங்க நம்மளை பார்த்து தான் வருது, நம்ம சரியில்லை, நம்மளை தான் பேசுறாங்க அப்படின்னு எடுப்ப. மனசாட்சி பலவீனம் ஆகிடுச்சு. அப்படி ஆகக்கூடாது. நமக்குள்ள பலவீனங்களை நாம் பெற்று எடுத்துக்கொண்டே இருக்கக்கூடாது. பலவீனங்களை நம்ம நெஞ்சிட்டு இருக்கக்கூடாது, பெற்றெடுத்துக் கொண்டிருக்க கூடாது. பலனை நாம் பெற்றெடுக்கணும். ஆண் பிள்ளையை பெற்றெடுக்கணும். அந்த பிள்ளைக்கு விரோதமா சர்ப்பம் நின்றுகிட்டே இருந்துச்சு, எப்படியாவது அந்த பிள்ளையை விழுங்கிடணும். ஆனா அது ஆண் பிள்ளையாக இருந்தவரினால் அது சிங்காசனத்துக்கு என்ன செஞ்சிருச்சு? போயிடுச்சு. ஆனா அதை பெற்றெடுத்தவள் ஒரு பெண்ணாக இருந்தபடினால் அவளால போக முடியல. கர்த்தர் ஒரு 2 சிறகை கொடுத்து அவளை வேற ஒரு இடத்துக்கு பறக்க வச்சார். அந்த வல்லமையில இருந்து தப்ப வைத்தார். நம்முடைய ஜீவியத்துல மறுபடி பலவீனங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. இந்த வருஷத்தோட இயேசுவின் நாமத்துல பலவீனத்துக்கு நினைச்சீங்க ஒரு முடிவை கொண்டு வாருங்கள். திரும்ப திரும்ப நீங்க பலவீனத்துக்கு இடம் கொடுக்க வேண்டாம். அடுத்ததாக யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம்
20ஆம் வசனம். அப்பொழுது அவன் தன் குமாரத்திகளை பார்த்து, அவன் எங்கே? அந்த மனிதனை நீங்கள் விட்டு வந்தது என்ன? போஜனம் பண்ணும்படிக்கு அவனை அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். அவன் ஒரு நன்றி உள்ளவன். தன்னுடைய பிள்ளைங்க சீக்கிரம் வந்துட்டாங்கன்னு உடனே அவன் கேட்கறான், இவ்வளவு சீக்கிரம் எப்படி வந்துட்டீங்கன்னு கேட்கறான். இவ்வளவு சீக்கிரமா உங்களுக்கு எப்படி தண்ணி கட்ட முடிஞ்சது? எல்லாம் நீங்க எல்லாம் பொம்பளை பிள்ளைகளாச்சே, எப்படி இவ்வளவு குயிக்கா நீங்க திரும்பி வந்துட்டீங்க எப்படி அப்படின்னு. அப்ப தான் அவங்க சொல்றாங்க, ஒரு எகிப்தியன் வந்தான், இப்படி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணான், நாங்க அங்கிருந்து நெஞ்சிட்டோம், வேகமா தண்ணி பாய்ச்சி தண்ணீரை காட்டி ஆடுகளை கொண்டு வந்துட்டோம். எகிப்தியன் வந்தா அவனுக்கு நீங்க என்ன பண்ணீங்க, ஹெல்ப் பண்ண, அவனுக்கு என்ன நன்றி செலுத்தினீங்கன்னு கேட்டான். இல்ல அவரு போயிட்டாரு, நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். உடனே அவன் சொல்றான், நமக்கு ஒருத்தன் ஹெல்ப் பண்ணிருக்கானே, அவனை என்ன செஞ்சுட்டு வாங்க, கூட்டுவா, அவனுக்கு சாப்பாடு கொடுத்தான்னு போவோம். ஒரு நன்றி உள்ள ஒரு தன்மை நமக்கு இருக்கணும். நம்மள அநேகருக்கு நன்றி கிடையாது. அதனாலதான் நாம் தேவ சமூகத்துக்கு அதிகமாக வர்றதில்லை. உலக பிரகாரமா கூட சொந்தக்காரங்க உதவி செஞ்சா நீங்க அவங்களுக்கு நன்றி செலுத்தணும். ஒரு விசுவாசி உங்களுக்கு உதவி செஞ்சா அவங்களுக்கு என்ன செய்யணும், நன்றி உள்ளவர்களா இருக்கணும். சாகுற வரைக்கும் நன்றி கடன் பட்டவர்கள். இப்ப 1000 ரூபாய் கொடுக்குறான் ஒருத்தன், ஹெல்ப் பண்றான்னு வச்சுக்கோங்க, நீங்க அந்த 1000 ரூபாயை கொடுத்துறீங்க, அது பெரிய காரியம் இல்ல. அந்த 1000 ரூபாயை அந்த இக்கட்டான சூழ்நிலையில கொடுத்தானேங்கிறது உனக்கு சாகுற வரைக்கும் எப்படி இருக்கணும், மைண்ட்ல இருக்கணும். நீங்க என்ன சொல்லுவீங்க தெரியுமா, அதுதான் அந்த 1000 ரூபாய்க்கு 100 ரூபாய் வட்டி போட்டு வாங்கிட்டானே, அப்படித்தான் நீங்க என்ன செய்றீங்க, பேசுறீங்க. அவன் கொடுத்தான், நான் திருப்பி கொடுத்துட்டேன், எக்ஸ்ட்ரா வேற கொடுத்துருக்கேன், இனிமே என்ன பெருசா செஞ்சேன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறான். ஒரு விசுவாசி அப்படித்தான். அப்ப ஃபாரினுக்கு போறது 1000 ரூபாயோ 2000 ரூபாயோ, 1200 ரூபாய் ஒரு விசுவாசி ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணி, ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி பையனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கான் ஃபாரின் போறதுக்கு. அந்த நேரத்தில் இவனுக்கு என்ன கிடையாது, 10 பைசா கிடையாது, கைத்தவங்களை சாப்பிட்டுட்டு இருந்தவன். இப்ப அவனுக்கு 1200 ரூபாய் அவன் ஹெல்ப் பண்ணி ஃபாரின் அனுப்பிட்டான். ஃபாரின் போன உடனே அவன் புத்தி எப்படி மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் மாச சம்பளத்திலேயே சேர்த்து வச்சு யார் கையில கொடுக்க சொல்லிட்டான். வீட்டுக்கு போன் பண்ணி லெட்டர் போட்டு உடனே வீட்டுக்கு சொல்லி அந்த 1200 ரூபாய் நெஞ்சிருங்க, உடனே அந்த ஆளுக்கு கொடுத்துருங்க. சரி தம்பி கொடுத்துடுறோம். ஏன்னா காலத்துக்கு அவன் வந்தாலும் என்ன செஞ்சிருவான், நான் தான் இவனை அனுப்பினேன்னு என்ன செஞ்சிருவான், சொல்லிடுவான், சொல்லி காட்டிடுவான். அவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் யார்தான் அவனை அனுப்புனது சொல்லுங்க. சொன்னாலும் அவன் சொன்னாலும் சொல்லாம போறான், கர்த்தருக்கு முன்னால தெரியும் யார்தான் அவனை உன்னை அனுப்புனது, அவன் தானே அனுப்புனது. அவன் அன்னைக்கு அனுப்பலன்னா நீ மறுபடியும் ஃபைத்தம் தானே. அத உடனே அவன் சொல்றான், இல்ல அந்த ஆள் சொல்லி காட்டிட்டானா நமக்கு கேவலமா இருக்கும், நம்ம ஸ்டேட்டஸ் போயிடும். என்ன ஸ்டேட்டஸ், நீ எப்படி இருந்தேன்னு கர்த்தருக்கு தெரியும், உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, இதுல என்ன ஸ்டேட்டஸ் வாழுது. உடனே அவனுக்கு காசு கொடுத்துட்டான். காசு கொடுத்ததோட அந்த வீட்டு பக்கமே போறதில்ல. ஏன்னா அவர் ஏதாவது இவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்துருவாரா, அவன் பெரிய பணக்காரன், இவன் ஃபாரின் போயிட்டு வந்த உடனே அவர் ஏதாவது எதிர்பார்த்துருவாராம், ஹெல்ப் கேட்டுருவாராம், அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள விரோதிக்க ஆரம்பிச்சிட்டான். யார, அந்த அனுப்புன ஃபேமிலிய என்ன செய்யறான், விரோதிக்கிறான். அவங்க வீட்டுல தான் நமக்கு கூட்டம் நடக்குது, அனுப்புனவங்க வீட்டுல தான் நம்முடைய கூட்டம், பிரான்ச் கூட்டம் நடக்குது. அங்க வரும்போது பாத்தீங்கன்னா இவன் வர்ற பந்தாவை பாத்தீங்கன்னா பயங்கரமா வரும். இவரு விசுவாசி, இவனும் விசுவாசி தான். இவன் அங்க போய் யாரா மாறிட்டான், அவிசுவாசியா மாறிட்டான். இதான் உண்மை. இங்க இருக்கும்போது விசுவாசியா இருந்தான், அங்க போன பிறகு பிராஸ்லெட் அது இதுன்னு போட்டு ஆள் யார மாறிட்டான், அவிசுவாசியா மாறிட்டான். இப்ப அவனுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா, நாங்க சொந்தக்காரங்க எல்லாம் மதிக்கிறதே இல்லை மனுஷனை, அவங்க எல்லாம் அப்படி இப்படின்னு. ஏன்னு கேட்டா சொந்தக்காரனை வாசல்ல கலட்டி போட்டிருக்கிறதுக்கு ஒப்பாக நான் வச்சிருக்கிறேன்னு சொன்னான். லிமிட் எங்க வருது பாருங்க. அதுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன் அவனை பத்தி, செத்து போயிட்டான்னு. அடுத்த ட்ரிப் ஃபாரின் போனா செத்தே போயிட்டான். ஒரு சுத்தியில எவனோ விட்டுட்டான், நேரம் மண்டைக்குள்ள போயிடுச்சு. நான் தான் அந்த அடக்கத்துக்கும் அவன் பிராஸ்லெட் போட்டு மீட்டிங் வரும்போது நான் மீட்டிங் எடுத்தேன், அவன் சாவுக்கு நான் உட்கார்ந்துருந்தேன். எதுக்கு இதை சொல்றேன்னா, நன்றி இருக்கணும். நன்றி மறப்பதே, படிச்சீங்களா ஸ்கூல்ல, நன்றி மறப்பதே நன்றி, மறக்கவே கூடாது. சாகுற வரைக்கும் உனக்கு ஒருத்தன் உதவி செஞ்சான்னா அதை சொல்லி காட்டுறதுல ஒண்ணு தப்பே கிடையாது, தவறே கிடையாது. என்ன உதவி செஞ்சாலும் நீங்க அதை மறக்கவே கூடாது. ஆண்டவர் செய்த உதவிகளையும் மறக்க கூடாது, மனுஷன் செஞ்ச உதவிகளையும் என்ன செய்யக்கூடாது, மறக்கவே கூடாது. இவன் பாருங்க, அந்த பிள்ளைங்க மறந்துட்டாங்க, அதனாலதான் நான் பலவீனன்னு சொன்னேன். அந்த 7 குமாரத்திகளை பலவீனன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா, அவன் ஹெல்ப் பண்ணி தண்ணி காட்டி உதவி செஞ்சுட்டு விட்டுருக்கான், இது வாட்டுக்கு ஈந்து போயிடுச்சு எல்லாம். ஒண்ணு கூட திரும்பி அவனை வாங்க உட்காருங்க நீங்க யாரு, அதாவது தண்ணி காட்டியாச்சா, வேலை முடிஞ்சுதா, எல்லாம் ஆட்ட பார்த்து வீடு போய் சேர்ந்துருச்சு.
அவன் கேட்கிறான், என்ன நடந்துச்சு, இவ்வளவு குயிக்கா எப்படி வந்தீங்க, உங்களுக்கு யாரு உதவி செஞ்சா? அது ஒருத்தன் வந்தான், அவன் போயிட்டான், போய் கூட்டுவான், அவனுக்கு சாப்பாடு கொடு, அவனுக்கு மரியாதை செலுத்து, அவனுக்கு நன்றி செலுத்து. அதுதான் அவனுடைய பாலிசி. இப்படித்தான் அவனை உபசரிச்சான் எத்திரோ. ரகுவேல் அவனை உபசரித்தான். நீங்களும் அந்நியர்களை உபசரிக்க மறவாதிருங்கள், அதனால் அநேகர் தேவதூதர்களையும் உபசரித்தது உண்டே. இவன் ஒரு தேவதூதன் போல உள்ள ஆள் மோசே. தேவனுடைய அனாதி தீர்மானத்தில் உள்ள ஒரு பெரிய முக்கியமான புள்ளி. பழைய ஏற்பாடுன்னு சொன்னாலே மோசே இல்லாத பழைய ஏற்பாடு கிடையாது. இஸ்ரவேலின் விடுதலை மோசே இல்லாம கிடையாது. வேற யாரையும் வச்சு தேவனுக்கு செய்ய முடியும், ஆனா தேவன் செய்யல. 40 வருஷம் கழிச்சு கூட யாரை வச்சுதான் செஞ்சாரு? அவனை வச்சுதான் செஞ்சாரு. விடுதலை பயணத்தின் நாயகனே அவன் தான், தலைவனே அவன் தான். அப்படி ஒரு ஆளை கவனிக்கக்கூடிய ஒரு பராமரிப்பை பெற்றுக்கொண்ட ஆள் யாரு? இந்த எத்திரோ. நம்ம அப்படி செய்வோமா? நமக்கு அவ்வளவு நன்றி இருக்கா? நன்றி செலுத்தி பழகுங்க, ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அப்படி யாரையும் நீங்க மறந்துடக்கூடாது. ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணா கூட நீங்க அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதை கடைசி வரைக்கும் சொல்லி காட்டணும். எனக்கு உதவி செஞ்சாங்க, எனக்கு உதவி செஞ்சாங்க. அவங்க 1000 ரூபாய் கொடுத்திருப்பாங்க, நீங்க 2000 ரூபாய் கூட திருப்பி கொடுத்திருக்கலாம். ஆனாலும் என்னது, அவன் செய்த உதவிதான் என்னது, சமயத்துக்கு ஏற்ற உதவி செஞ்சிருக்கிறான். அதை நீங்க மறந்து விடவே கூடாது, எந்த சூழ்நிலையிலும் மறக்க கூடாது. அப்படி மறந்துட்டீங்கன்னா நீங்க துரோகிகள். அப்படி செய்யவே கூடாது. யாரா இருந்தாலும் எந்த சூழ்நிலை, ஒருவேளை இப்ப நம்ம ரொம்ப டாப்ல போயிருக்கலாம், அதெல்லாம் சொல்லி காட்டணுமா? அப்படிலாம் இல்ல, சொல்லி காட்டல ஒண்ணுமே தப்பே கிடையாது. நான் அப்படி எத்தனையோ வருடைய சாட்சியை கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு ஃபேமிலியில ஒரு பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு பெரிய பணக்காரன் போய் அவங்களுக்கு ரொம்ப உதவி செஞ்சான். எல்லாரும் சொன்னாங்க, இந்த ஆளு எனக்கு போய் வீணா இப்படி போய் சேரான், அந்த உதவி செய்யறான், இந்த உதவி செய்யறான், எதுக்கு இது அவசியம் இல்லாதது, தன்னுடைய பந்தாவை காட்டுறானா, பகட்டை காட்டுறாங்க. அப்பதான் கடைசியில் விசாரிச்சு பார்த்தா அந்த விசுவாசி சொல்றாரு, ஒரு காலத்துல எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது, நான் ஸ்கூல் போயிட்டு வந்தோடனே எங்க அம்மா வந்து அவங்க வீட்டுக்கு என்ன செஞ்சுடுவாங்க, கூப்பிட்டு போவாங்க சாயங்காலம் ஸ்கூல் விட்டு வந்த பிறகு. ஏன்னா அந்த வீட்டுல என்ன இருந்து, எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது, அந்த வீட்டுல சாப்பாடு உண்டு. அந்த சாப்பாடு எனக்கு வாங்கி கொடுத்தது எனக்கு இன்னும் என்ன இருக்கு, ஞாபகத்துல இருக்கு. ஆனா இப்ப அந்த குடும்பம் நசிஞ்சு போச்சு. இப்ப நான் ரொம்ப வெல் செட்டில்டு, அதனால அவங்களுக்கு நான் உதவி செய்றேன். அப்ப அவன் மறக்கல பாத்தீங்களா? அதனால கர்த்தர் இன்னும் இவனை உயர்த்திக்கிட்டே வர்றார். நீங்க நன்றி உள்ளவர்களா இருங்க, கர்த்தர் உங்களை கனப்படுத்திக் கொண்டே இருப்பார். அடுத்ததாக யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மோசே தன் மாமனாகிய எத்திரோவினிடத்துக்கு வந்து, நான் எகிப்தில் இருக்கிற என் சகோதரிடத்திற்கு திரும்பி போய் அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறார்களா என்று பார்க்கும்படி புறப்பட்டு போக உத்தரவு தர வேண்டும் என்றான். அப்பொழுது எத்திரோ மோசையை நோக்கி, சுகமாய் போய் வாரும் என்றான். பாத்தீங்களா, மாமனுக்கும் மருமகனுக்கும் உள்ள ஒரு ஐக்கியத்தை பாருங்க. 2 பேரும் ரொம்ப க்ளோஸா இருந்தாங்க. ஏன்னா அந்த வீட்டுல ஆம்பளை பையன் கிடையாது. யாருதான் முழு பொறுப்பும் யார் கையில தான் இருந்துச்சு? மோசே கையில தான் இருந்துச்சு. 40 வருஷம் அந்த வீட்லயே இருந்துட்டான். இப்போ கிளம்புறேன்னு சொல்றான். ஐயோ இவன் போயிட்டா நம்ம பிசினஸ் என்ன ஆகுறது, நம்ம தொழில் என்ன ஆகுறது, நம்ம பிள்ளைகள் என்ன ஆகுறது அப்படின்ட்டு அதுக்கு சூழ்ச்சியா ஏதாவது செய்யல. யாக்கோபு ஓடி போயிட்டான உடனே லாபான் அவனை கொன்னே போடணும்னு விரட்டினான். ஆனா அவனுக்கு மத்தியில எத்திரோ, போயிட்டு வரீங்களா, போயிட்டு வாங்க, சுகமாய் போய் வாங்க. நம்ம வீட்டுல விசுவாசிகளுக்குள்ள மாமனாருக்கும் மருமகனுக்கு இப்படி ஒரு ஐக்கியம் இருக்கிற வீடு ஏதாவது இருக்கா? நாயும் பூனையும் மாதிரி இருக்கும். ஒன்னு குறைக்கும், ஒன்னு பீறி போடும். மாமனாருக்கும் மாமியாருக்கும், உங்க மாமனார் மாமியாருக்குலாம் உங்களுக்கு ஐக்கியம் இருக்கா? மருமகனுக்கு அப்படிப்பட்ட ஐக்கியம் இருக்கா? நான் இதை ஒருத்தர் சொன்னேன். அவன் சொன்னா, எங்க மாமா எத்திரோ மாதிரி இருந்தா நானும் அப்படித்தான் வச்சுக்குவேன் அப்படின்னா. புரியுதா உங்களுக்கு? அவன் சொல்ல, நீங்க சொல்றது நல்லா இருக்கு, மோசேயின் மாமனார் என்ன சொன்னாலும் மோசே கேட்டாரு, மோசே சொல்றத மாமனார் கேட்டாருங்கிறீங்க. அப்படி ஒரு மாமனார் நீங்க எங்களுக்கு கொடுக்கலையே, வந்திருக்கிற பார்த்து வித்தியாசமா எல்லாம் இருக்கு அப்படிங்களா? யாரா இருந்தாலும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நாம் இந்த பிராக்டிஸ கொண்டு வரணும். அந்த ஐக்கியத்தை கிறிஸ்துவின் ரத்தத்தினால என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இயேசுவின் ரத்தத்தினால ஒரு ஐக்கியத்தை நம்ம என்ன செய்யணும்? கொண்டு வரணும். இரு திறத்தாரையும் பகையா நின்ற சுவரை உடைச்சு இரு திறத்தாரை என்ன செய்தார்? இயேசு ஒப்புரவாக்கினார். பகையை சிலுவையில கொன்றார். அந்த அளவு நாம ஐக்கியத்தை கொண்டு வரணும். சபைக்குள்ள, குடும்பத்துக்குள்ள, பிள்ளைகளுக்குள்ள, மாமனார் மாமியாருக்குள்ள, அண்ணன் தம்பிக்குள்ள, புருஷ மனைவிக்குள்ள ஒரு சரியான ஐக்கியம் இல்லாம இந்த பைபிளை தூக்கிட்டு அலையக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பைபிள் எடுத்துட்டா நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாரோட ஐக்கியமா இருக்கணும். அந்த அளவு நாம தெய்வீகத்தை, புனித முகத்தை நாம் கடைபிடிக்க வேண்டியது அனுபவம், அவசியம். மோசையும் மாமனாரும்
ரொம்ப திக்கஸ்ட் ஃப்ரெண்டு. மோசே என்ன சொன்னாலும் கேட்டுக்குவார். நான் சொல்றேன், நான் போலான்னு யோசிக்கிறேன், 40 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்கன்னு தெரியல, நான் போட்டுமா அப்படின்னா சுகமாய் போய் வார். புறப்பட்டாச்சு. இப்ப மனைவி பிள்ளைங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு அவன் கிளம்புறான். ஆடு மாடு அவனுக்கு என்னென்ன இருக்கோ கழுதின் மேல ஏற்றி அவனுக்குன்னு உள்ளதை எடுத்துட்டு அவன் கிளம்பி போயிட்டான். அப்பொழுது மோசே தன் மனைவியையும் தன் பிள்ளைகளையும் கழுதியின் மேலே ஏற்றிக்கொண்டு எகிப்து தேசத்துக்கு திரும்பினான். எப்படி இருக்கும் பாருங்க, அழகா புறப்பட்டாச்சு. அவன் சந்தோஷமா தன்னுடைய மகளை கூப்பிட்டு என்ன செஞ்சான், போ. நமக்கு அப்படி அனுப்புற சிந்தை இருக்கா? இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம், மருமகனோடு ஒரு ஐக்கியம், மாமனாரோடு ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்கா? இப்ப போயாச்சு. இப்ப போய் அங்க சேர்ந்த பிறகு அங்க பிரச்சனை ஜாஸ்தி ஆயிடுச்சு. மோசே போய் சேர்ந்தா, ஆரோன் வந்து சேர்ந்தா, பார்வோனுக்கு முன்னால போனாங்க. பார்வோனுக்கு இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, சரியான போராட்டம் 2 பேருக்கும். மோசைய பார்த்தாலே பார்வோன் டென்ஷன் ஆயிடுவான். அவன் டென்ஷன் ஆகி இவங்களை துரத்தி விட்டுருவான். இவங்க வெளியே வந்து ஒரே வாதைன்னு போட்டு அந்த தேசத்தையே போட்டு ஒரு உழுக்கு உழுக்கிட்டாங்க. அவன் திருப்பி கூப்பிட்டு விடுவான். அந்த 2 பேரையும் கூப்பிட்டு இழுத்துட்டு வாடான்னு சொல்லுவான். இழுத்துட்டு வந்த உடனே திருப்பி சொல்லுவான், மரியாதை அவன் முகத்திலே முழிக்க கூடாது, ஓடி போகுன்னு சொல்லுவான். இப்படி வரட்டான். இப்படி ஒரு நெருக்கமான சூழ்நிலை வந்த உடனே மோசே என்ன பண்ண தெரியுமா, தன்னுடைய மனைவி பிள்ளைகளை எங்க அனுப்பிட்டான், வீட்டுக்கு அனுப்பிட்டான். வாசியுங்க யாத்திராகமம் 18:1. தேவன் மோசேக்கும் தமது ஜனமாகி இஸ்ரவேலுக்கும் செய்த யாவையும், கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினதையும், மீதியானில் ஆசாரியனாயிருந்த மோசேயின் மாமனாகிய எத்திரோ கேள்விப்பட்ட போது, மோசேயின் மாமனாகிய எத்திரோ மோசேயினாலே திரும்பி அனுப்பிடப்பட்டிருந்த அவன் மனைவியாகிய சிப்போராலையும் அவளுடைய 2 குமாரரையும் கூட்டிக் கொண்டு பிரயாணப்பட்டான். போதுமா? மோசே பிரச்சனையான நேரத்துல, இப்ப ஒரே டெய்லி பிரச்சனை, டெய்லி டெய்லி போராட்டம், டெய்லி எப்ப மரணம், எப்ப என்ன நடக்கும் தெரியாதுன்னு ஒரு சூழ்நிலை வந்த உடனே தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் எங்க அனுப்பிட்டான், மாமனார் வீட்டுக்கு அனுப்பிட்டான். கொஞ்ச நேரம் இரு, நீங்க அங்க இருன்னு சொல்லி அவளும் புறப்பட்டு போயிட்டா. அவங்க லைஃப்ல எந்த பிரச்சனையுமே கிடையாது. இங்க கடைசி வரைக்கும் பைபிள்ல படிச்சு பாருங்க, மோசேக்கும் சிப்போராளுக்கும் என்ன கிடையாது, கருத்து வேறுபாடே கிடையாது. நீ கொஞ்ச நாள் உங்க அப்பா வீட்டுல போயிடுறேன், ரைட் போயிட்டு வரேன். இங்க எல்லாம் பிரச்சனை முடிஞ்சது, வந்துரு, உடனே வந்துடுவோம். நான் இனிமேல் எங்க அப்பா வீட்டில் தான் சாகும் வரை இருப்பேன், நீங்கள் அனுப்பி விட்டீர்கள், இனி நீங்களே வந்து கூப்பிட்டால் தான் வருவோம். அப்படித்தான் நம்மால் சொல்றான். நீ தானே போன, நீயே வா அப்படிமா. மோசே தன்னுடைய மனைவியும் பிள்ளைகளையும் மாமனார் வீட்டுக்கு அனுப்பியிருந்தான். இப்படி எனக்கு இங்க பிரச்சனையா இருக்கு, இப்படி நான் ஒரு யுத்த காலத்தில் நிக்கிறது மாதிரி இருக்கிறேன், எனக்கும் பார்வோனுக்கும் பயங்கரமான பிரச்சனையா இருக்கு, தேசம் பயங்கர குழப்பத்தில் இருக்கு, நீங்க கொஞ்ச நாள் இவளை வச்சிருங்கன்னு சொன்ன. இப்போ இவங்களுக்கு எல்லாம் நடந்து முடிஞ்சது, விடுதலை கிடைச்சாச்சு, செங்கடலை கடந்து எங்க வந்தாச்சு, வெளியே வந்தாச்சு. எல்லாம் வெளியே வந்து ஒரு குறிக்கப்பட்ட தூரத்துக்கு இவங்க போய்கிட்டு இருக்காங்கிறது யாருக்கு தெரிஞ்சது, மாமனுக்கு தெரிஞ்சது. உடனே தான் அவனுடைய மனைவி, தன்னுடைய மகள், அதாவது மோசேனுடைய மனைவி, பேரப்பிள்ளைகள் எல்லாம் எடுத்துட்டு எங்க வர்றான், நேர இவனை தேடி வர்றான். வந்த உடனே, ஏன் இவனை கூட்டு வந்தீங்க, கூட்டு போங்க அப்படி சொன்னாரா மோசே? 2 பேரும் கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்து அப்படித்தான் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து காட்டினான். பழைய ஏற்பாட்டிலேயே 7ஆம் வசனம், யாத்திராகமம் 18:7. அப்பொழுது மோசே தன் மாமனுக்கு எதிர்கொண்டு போய் அவனை வணங்கி முத்தம் செய்தான். ஒருவரை ஒருவர் சுக செய்தி விசாரித்துக் கொண்டு கூடாரத்துக்குள் பிரவேசித்தார்கள். எப்படி இருக்கும் பாத்தீங்களா? இதுதாங்க வாழ்க்கை. தன்னுடைய மாமனார்ட்ட போய் பெர்மிஷன் கேட்கறான், நான் இப்படி எகிப்துக்கு போகலான்னு நினைக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க, போயிட்டு வா. இப்போ திருப்பி தன்னுடைய மனைவி பிள்ளைகளை அங்க வீட்டுக்கு அனுப்புறான். அழகா வச்சு அந்த மனைவியும் பிள்ளைகளையும் தன்னுடைய மகளையும் தன்னுடைய பேர பிள்ளைகளையும் அவன் என்ன செய்யறான், அருமையா பராமரிக்கிறான். அடுத்து அந்த பிள்ளைகளையும் அந்த மனைவியும் கூப்பிட்டுட்டு மோசேட்ட வர்றான். வந்துட்டு உடனே நேரெல்லாம் வரல, ஒரு லிமிட்ல வந்து நின்றுட்டு, நான் வந்திருக்கிறேன், உங்க மனைவி பிள்ளைகளை நெஞ்சிட்டு வந்திருக்கேன், கூப்பிட்டு வந்திருக்கிறேன். 6ஆம் வசனம் வாசிங்க. எத்திரோ என்னும் உம்முடைய மாமனாகிய நானும் உம்முடைய மனைவியும் அவளோட கூட அவளுடைய 2 குமாரரும் உம்மிடத்திற்கு வந்திருக்கிறோம் என்று மோசேக்கு சொல்லி அனுப்பினான். எப்படி அந்த குடும்பத்துல எவ்வளவு டீசென்டா ஒருத்தர் பேசி பழகுறாங்க பாருங்க. அந்த வித்தியாசம் இல்லாம அந்த மரியாதை செலுத்தி, ஏன்னா மோசே வந்து டாப்ல இருக்கிறாரு, அவர் தான் தலைவர். வந்த உடனே ஒரு என்னப்பா நீ பாட்டுக்கு விடுதலை கிடைச்சது சொல்லாம கொல்லாம போயிட்ட, நான் அந்த பிள்ளைகளையும் மகளையும் என் மனைவியும் வச்சு உன்னுடைய மனைவியை வச்சுட்டு நான் படாது பாடுபட்டு இருக்கிறேன், இப்படிலாம் வந்து சொல்ல வெளியே இருந்து அழகா சொல்லி அனுப்புறான்.
உன்னுடைய மாமனும் உன்னுடைய மனைவியும் பிள்ளைகளும் வந்திருக்கிறோம். உடனே ஓடி போய் அவனை முத்தம் செய்து வந்து கூப்பிட வச்சு, எப்படி ஒரு ஐக்கியம்? நம்ம வீட்டுக்குள்ள எப்படி இருக்கா? மாமனார் வீட்டுக்கு வந்துட்டா மருமகன் அடுத்த கேட்டு வழியா வெளியே போயிடுவாரு. வந்துட்டான் அந்த ஆளு, சொல்லாம கொள்ளாம இப்படித்தான் வருவான். இவ சொல்லி கூப்பிட்டுருப்பா அப்படிமா. அதுக்கு பிறகு 2 நாள் வீட்டுக்கிட்டே வர மாட்டான். எனக்கு ஓட்டி இருக்குது, கம்பெனில இருக்குது, எனக்கு பயங்கர பிஸின்ட்டு ஓடியே போயிடுவான். இவர் போற வரைக்கும் வரமாட்டான். அப்படி இருக்க கூடாது. இப்படிலாம் வாழ்ந்தா நீங்க பரலோகத்துக்கு நினைச்ச மாட்டீங்க, போகவே மாட்டீங்க. வருத்தங்கள் இருந்த இந்த வருஷம் கடைசியில எல்லாரும் காலில் போய் விழுந்து வீடு வீடா போய் தேடி பிடிச்சு மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு வந்துருங்க. அதுல தப்பே கிடையாது. உன்னை தாழ்த்துறதுனால எந்த தவறும் கிடையாது. இவன் போய் எல்லாம் அவனோட முத்தம் செய்தான். 2 பேரும் சமாதானமா வந்து வீட்டுல உட்கார்ந்தாங்க. மோசே தன்னுடைய கதையெல்லாம் சொல்றான். எங்களுக்கு பார்வோனுடைய தேசத்துல இப்படிலாம் நடந்துச்சு, இப்படி இப்படி பிரச்சனை எல்லாம் சொல்லி எல்லாவற்றுக்கும் முடிச்ச உடனே அதுக்கு பிறகு மோசையின் மாமனார் வந்து தேவனுக்கு சர்வாங்க தகன பலி செலுத்துறான். வாசிங்க யாத்திராகமம் 18:12. மோசையின் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலியையும் மற்ற பலிகளையும் தேவனுக்கு கொண்டு வந்து செலுத்தினான். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு அனுபவம்? வாசிங்க. பின்பு ஆரோனும் இஸ்ரவேல் மூப்பர் அனைவரும் வந்து மோசையின் மாமனுடனே தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். எப்படி இருக்கும் அந்த வீடு? எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. மோசே என் மாமனாகிய எத்திரோ சர்வாங்க தகன பலி மற்ற பலி எல்லாத்தையும் கொண்டு வந்து தேவனுக்கு முன்பாக செலுத்தினான். உடனே ஆரோன் போய் தன்னுடைய மூப்பரெல்லாம் வர வச்சான். எல்லாரும் உட்கார்ந்து எங்க சாப்பிட்டாங்க? நீங்க சாப்பிடுற இடம் எப்படி இருக்கணும்? சாப்பிடுற இடத்துல தாங்க சண்டை ஸ்டார்ட் ஆகுது. சாப்பிட ஆரம்பிச்ச உடனே இந்த அம்மா மெல்ல கதையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏங்க பிரச்சனை, அவன் சாப்பிடுறான், அப்படி சாப்பாடு அணிஞ்சிருவான், வச்சிருவான். வேண்டாம் போச்சு இன்னைக்கு பிரச்சனை. சாப்பிடும் போது பேசவே கூடாது. நன்மை தீமை என்ன செய்யக்கூடாது? பேசவே கூடாது. சாப்பிடுற இடத்தை பத்தி பைபிள் சொல்லுகிறது. அவனுடைய மாமனோடு எங்க போஜனம் பண்ணினார்கள்? தேவ சமூகத்தில் போஜனம் பண்ணினார்கள். உங்க வீட்டுல நீ சாப்பிடுற இடம் தேவ சமூகமா இருக்கணும். வாக்குவாதம் பண்ற இடமா, பிளேட்டை தூக்கி எரியிற இடமா இருக்க கூடாது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பாருங்க. கொர்நேலியு சொல்றான், நீங்க வருவீங்கன்னு நாங்க வந்து வெயிட் பண்றோம், தேவ சமூகத்துல என் வீட்டுல காத்திருக்கிறேன். அப்போஸ்தலர் 10:34. ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். 33. அந்தபடியே நான் உடனே உம்மிடத்திற்கு ஆள் அனுப்பினேன். நீர் வந்தது நல்ல காரியம். தேவனாலே உமக்கு கட்டளையிடப்பட்ட யாவையும் கேட்கும்படிக்கு நாங்கள் எல்லாரும் இப்பொழுதும் இங்கே தேவ சமூகத்தில் கூடியிருக்கிறோம் என்றார். தன்னுடைய வீட்டுல கூடியிருக்கிற இடத்தை பத்தி அவன் என்ன சொல்றான்? தேவ சமூகம் சொல்றான். அடுத்து மோசையின் மாமனார் சாப்பிட்ட இடம் என்னதுன்னு சொல்லி இருக்கிறது? தேவ சமூகம். உங்களுடைய வீட்டுல நீ சாப்பிடுற இடம் ஒரு தேவ சமூகமா இருக்கணும். நல்லா உட்கார்ந்து கர்த்தர் கொடுத்த ஆகாரத்துக்காக நன்றி, கர்த்தர் கொடுத்த ஆகாரத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்தி, அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதியை விலக்குன்னு சொன்னீரே, அந்த வசனத்தின்படி வியாதியை விலக்கும் ஆண்டவரேன்னு சொல்லிடணும். சாப்பாடு முடிஞ்ச உடனே கர்த்தாவே என்னை திருப்தியா போஷித்தீரே, அதற்காக உமக்கு நன்றி. ஏழைகளை போஷியும். இப்படிலாம் நீங்க ஒரு நன்றி செலுத்தி பழகணும். அது ஒரு தேவ சமூகமா இருக்கணும். சாப்பிடுற இடத்துல சண்டையும் அதையும் கொட்டி எடுத்து தூக்கி எரிஞ்சு வச்சுட்டு சாப்பிடாம எழுப்பி போய் கை கழுவிட்டு அப்படிலாம் நம்ம செய்யவே கூடாது. அப்படி பழகுற பழக்கத்தை மனைவியோ புருஷனோ அந்த இடத்துல உண்டாக்க கூடாது. அந்த நேரத்தில் நீங்க எதையுமே பேசக்கூடாது. மோசையின் மாமனோடு சேர்ந்து அவன் தேவ சமூகத்திலே போஜனம் பண்ணினான். இதுதான் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள முக்கியமான பகுதிகள். இவ்வளவு நன்மையும் இருந்து கடைசியாக அவன் திரும்பி போய்விட்டான். அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் உள்ள பெரிய டிஃபெக்ட். அருமையான சான்ஸ்கள் இருந்தும் அந்த கானானை நோக்கி பயணப்படுறது அவனுக்கு முடியாததாக போய்விட்டது. யாத்திராகமம் 18:27. பின்பு மோசே தன் மாமனை அனுப்பிவிட்டான். அவன் திரும்ப தன் தேசத்துக்கு போய்விட்டான். அவ்வளவுதான். 24ஆம் வசனத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல ஆலோசனை சொன்ன ஒரு மனுஷன். அவனை பத்தி அடுத்த பாயிண்ட். அவன் தான் இந்த 1000 பேருக்கு அதிபதி, 100க்கு அதிபதி, 10க்கு அதிபதி இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்து அந்த செட்டப் கொண்டு வந்தது யாருதான்? மோசையின் மாமனார் தான். ஏன்னா காலையில பார்த்தாரு, மோசே காலையில வந்து சாப்பிட்டு காலையில ஆபீஸ் மாதிரி வந்து உட்காருவான். சாயங்காலம் வரைக்கும் லட்சக்கணக்கான ஜனங்கள் சண்டை, பிரச்சனை, போராட்டம் எல்லாம் வரிசையா நிப்பான். இவன் பாதி பேருக்கு முடிக்கிறதுக்குள்ளே டைம் போயிடும். அடுத்த நாள் இன்னும் பெரிய கூட்டம் வரும். ஒவ்வொரு கோத்திரத்திலையும் சண்டையும் பிரச்சனையும் வாக்குவாதமும் குழப்பம். அப்பதான் இவன் சொன்னா, எப்படி ஒரு ஆள் எப்படியா நீ இதை இவ்வளவு சால்வ் பண்ண முடியும்? என்னைக்கு நீங்க போய் காணான்னு போறீங்க? என்னைக்கு இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண போற? 1000 பேருக்கு ஒரு தலைவனை வை, 100 பேருக்கு ஒரு
தலைவனை வை, 10 பேருக்கு ஒரு தலைவனை வை, அவங்கவுங்க பிரச்சனை அவங்கவுங்க தீர்த்துக்கிட்டு, நீ சுப்ரீம் கோர்ட் மாதிரி இரு. நீயே என்ன செஞ்சிடாத, கிராம பஞ்சாயத்தை மாறாத, நீ சுப்ரீம் கோர்ட். டாப் பிரச்சனை, உச்சகட்ட பிரச்சனை மட்டும் அவன்கிட்ட வரட்டும். அந்த ஆலோசனைப்படியே மோசே செய்தான்னு யாத்ராகமம் 18:24 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிலாம் இருந்து நல்ல ஆலோசனை கொடுத்து தேவனுக்கு பலி செலுத்தி, மேன்மையான பலி செலுத்தி, நல்ல முத்தம் செய்து, மோசையோடு நல்ல ஐக்கியமும் அன்பும் வைத்து, தன்னுடைய மகளையே கட்டி கொடுத்து நன்றி செலுத்தி, இவ்வளவு அருமையான அனுபவங்களை பெற்றதான இந்த எத்திரோ என்ன செஞ்சிட்டான் லாஸ்ட் மினிட்ல? இந்த லோத்து மாதிரி, ஆபிரகாம் லோத்து லோத்து பாதை மாறினது பாரு. கடைசி நேரம் வரும்போது மோசே சொன்னா, நீங்க போறீங்களா? ஆமா நான் போறேன். போயிட்டான். எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. என்னாகமம் 10:29 வாசிங்க. அங்க ஓஃபாவை சொல்றான், நீ இரு, எனக்கு தேசம் கிடைக்க போகுது, உனக்கு அந்த சான்ஸ் தர்றேன் அப்படின்னு கேக்குறான். அவன் நான் இருக்க மாட்டேன், நான் போயிடுறேன். அப்பொழுது மோசே தன் மாமனாகிய ரகுவேல் என்னும் மீதியானுடைய குமாரனான ஓபாவை நோக்கி, உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் சொன்ன ஸ்தலத்துக்கு நாங்கள் பிரயாணம் போகிறோம், நீயும் எங்களோட கூட வா, உனக்கு நன்மை செய்வோம், கர்த்தர் இஸ்ரவேலுக்கு நல்ல வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் என்றான். அதற்கு அவன், நான் வரக்கூடாது, என் தேசத்துக்கும் என் இனத்தாரிடத்திற்கும் போக வேண்டும் என்றான். அப்பொழுது மோசே, நீ எங்களை விட்டு போக வேண்டாம், வனாந்தரத்திலே நாங்கள் பாளையம் இறங்கும் இடங்களை நீ அறிந்திருக்கிறபடியினால் எங்களுக்கு கண்களை போல இருப்பாய், நீ எங்களோட கூட வந்தால் கர்த்தர் எங்களுக்கு செய்தருளும் நன்மையின்படியே உனக்கும் நன்மை செய்வோம். எவ்வளவு அருமையான ஒரு வார்த்தையை அந்த ஓஃபாட்ட இல்லாட்ட அந்த ரெகுபல்ட்ட அழகா சொல்றான் மோசே. நீ வா, நீ எங்களுக்கு எப்படி இருப்ப? வனாந்தரத்துல வழி எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு காணான் மட்டும்தான் எங்களுடைய தரிசனத்துல இருக்கு, இந்த வழியெல்லாம் நீ அறிஞ்சபடினால நீ எங்க கூட வா, எங்க கூட நீ வந்ததுனால நீ வனாந்தரத்துல எங்களுக்கு யார மாதிரி இருப்ப? மோசைக்கு ஆரோன் யாரு? வாய். இப்ப நீ எங்களுக்கு முன்னால வந்தீங்கன்னா நீ எனக்கு யாரா மாறிடுவ? கண்களாய் மாறுவாய். அப்ப நாங்க உன் கூடயே வருவோம், நாங்க கானான் தேசத்துக்கு போவோம், அங்க எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தம் இருக்கு, நல்ல இடம் கிடைக்கும், அதுல உனக்கும் கூட என்ன செய்வோம், நாங்க நன்மை தருவோம். இவன் சொன்னா, இல்ல இல்ல நான் வரக்கூடாது, நான் என் ஜாதிட்ட போயிடுறேன். முடிஞ்சு வச்சா? இன்னைக்கு கடைசி நேரத்தில் அநேகர் தங்களுடைய கிருபையை என்ன செய்கிறார்கள்? நஷ்டப்படுத்துகிறார்கள். நல்ல புத்தி, நல்ல தெய்வீகங்கள், நல்ல பரிசுத்தமான பல அனுபவங்கள் உண்டு. ஆனா ஒரு சில காரியத்தில் கோட்டையை விட்டு அவங்க அநேகர் மேன்மையான காரியங்களை என்ன செய்கிறார்கள்? இழந்து விடுகிறார்கள். கடைசி நேரம் அவன் கூப்பிடுறான், வாப்பா வந்துரு, நீ போக வேண்டாம், நீ எங்களோடயே வா, உனக்கு நன்மை செய்வோம், அந்த எங்களுக்கு நல்ல வாக்குத்தத்தங்கள் இருக்கு, உனக்கும் அதுல ஷேர் நிச்சயமா நான் தர்றேன். எவ்வளவு அருமையான வாக்குத்தத்தம். ஆனா இவன் சொல்றான், இல்ல இல்ல நான் வர முடியாது. விட்டுட்டானா? தன்னுடைய மேன்மை போயிடுச்சா? தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் கடைசி நேரத்துல ஓட்டப்பந்தயத்தில் நம்ம கடைசி ரவுண்ட்ஸ்ல இருக்கிறோம், 12ஆம் மணி நேரத்துல இருக்கிறோம். பைபிள்ல சொல்லப்பட்டது 11ஆம் மணி நேரம். இப்ப என்ன நேரம் வந்துருச்சு? 12ஆம் மணி நேரம் நெருங்கி கொண்டிருக்கு. கடைசி நேரத்தில் வந்திருக்கிற நாம் எந்த சூழ்நிலையிலும் நம்முடைய கிருபையை என்ன செய்யக்கூடாது? விட்டுறக்கூடாது. நமக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. பரலோக ராஜ்யத்தின் மேன்மையான சீயோன் எருசலேம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கு. 2 மாறாத நித்திய வாக்கு தத்தங்கள் நமக்கு மகா மேன்மையான இடங்கள் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறது. மாறாத விசேஷங்கள் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த மேன்மையான இடத்தை எந்த சூழ்நிலையிலும் நாம் என்ன செய்யக்கூடாது? இழந்து விடக்கூடாது. எல்லாரும் கண்களை மூடுவோம். இந்த எத்திரோவில மேன்மையும் இருந்தது. கடைசியில அந்த மேன்மையை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் அவன் தடுமாறினான். அவனுடைய பிள்ளையும் அந்த மேன்மையை இழந்து விட்டான். அவனுக்கு அந்த தரிசன வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பை அவனும் அவனுடைய சந்ததியும் விட்டு விட்டார்கள். நாமும் நம்முடைய சந்ததியும் எந்த சூழ்நிலையிலும் கானானை விட்டுவிடக் கூடாது. எல்லாரும் கண்களை மூடுவோம், முழங்கால் படியிடுவோம். ஒரு சில நிமிடங்கள் தேவனுடைய வசனத்துக்கு நம்மை தாழ்த்துவோம்.